ரைட். ஓகே. அப்ப இதை 3ஆல பெருக்குவீங்கண்ணா. ரைட். 7 3ஆல பெருக்குவீங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. ரைட். செஞ்சிருப்பீங்க 7 3 21ண்ணா. 7 3 21 ஒரே இன்னைக்கு 7ண்ணா. ஒரே 7. ரைட். இங்க மைனஸ் 9. மைக்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட். ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு ஆன்சர் வருது மைனஸ்ல. அப்படித்தானே சுக்ரியா? 69 7 போனா 62. மைனஸ் 62. மைனஸ் 62 கீழ் 21 வருது. 21. ரைட். ரைட். இப்படியே விடிய போட்டாலும் சரி. அப்படி இல்லாட்டி இத கலப்பு என்ன போட்டா இப்படி போடுவீங்க? 2 மைனஸ் 2 21 எத்தனை 20 20ன்னு போடுவீங்க. ரைட். ஓகே. அப்ப இதை நீங்க கட்டாயம் செய்யலாம். பின்னங்கள் வளமையா எல்லா வகுப்புக்கும் பின்னங்கள் தான் வருது. 1வது. ரைட். அடுத்து பாருங்க 2வது வினா பாருங்க. 2வது வினா ரைட். 2வது வினா செஞ்சவங்க 2வது வினா செஞ்சவங்க சார் $6.5. 6.70. ரைட். $2.95. அப்ப பார்ப்போம் இது இப்படி ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ஐடியா இருக்கான்னு பார்ப்போம். 3 பொரியல் 2 பர்கர்னா பர்கர் 2 பர்கர். அப்போ 3 பொரியல். அப்போ 3 பொரியல். ரைட். 3 எஃப்னு வைப்போம். 3 எஃப். அதுவும் 2 பர்கர் அப்படின்னா 2 பின்னு வைப்போம். ரைட். ஏன்னா நம்ம தெரியாத கணி ஒன்று எடுத்து செஞ்சீங்கன்னா லேசா இருக்கும். ரைட். 2b. ரைட். அவை 2b எவ்வளவா? $6.75. $7.5. இதுல குயிக்கா எழுத வேலாது. ரைட். ஓகே. அடுத்து 5 பொரியல் 5. ரைட். 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 5f. ரைட். 5f பிளஸ் 3 பர்கர்னா. ரைட். 3 பர்கர். ரைட். 3 பர்கர். ரைட். இது எவ்வளவா? 10.55னா 10.55. ரைட். தேவை ஒரு பொரியலும் ஒரு பர்கரும் வாங்க எவ்வளவு தேவைன்னு கேட்டிருக்காங்க. ரைட். அப்ப என்ன செஞ்சீங்க பிள்ளை? என்ன செஞ்சீங்க? தனித்தனியா கண்டீங்களா? பொரியல் எவ்வளோ பர்கர் எவ்வளோன்னு தனியா கண்டீங்களான்னு கேட்கிறேன். சொல்லுங்க பிள்ளை. 2 பொரியல் 1 பேக்கரை காணணும். இத 2ஆல பெருக்கணும். ஓம் சார். கண்டா 3.80. ரைட். அப்புறம் 3 பொரியல் 2 பேக்கர்ல இருந்து 2 பொரியல் 1 பேக்கரை கழிக்கணும். கழிச்சா 1 பொரியல் 1 பேக்கர் வரும். அப்ப 2.35. ஓகே. ரைட்.
இது ரெண்டால பெருக்கினா சார் தானே அப்படியா? இப்ப பாருங்க இன்னைக்கு 3 பொரியல் 2 பர்கர் இருக்கு. சரியா? 3 பொரியல் 2 பர்கர் இருக்கு. ரைட்டா? இதை ரெண்டால பெருக்குனா உங்களுக்கு வரப்போகுது என்னது 6 பொரியலும். ரைட்? இது லேசானதுன்னு நினைக்கிறேன். 6 பொரியல் சரியா 4 பர்கர். லேசான ஐடியா பார்த்தோன்னே எடுக்க இயலுமான்னு பார்க்கணும். தனித்தனியா கண்டு செய்யலாம், எப்படி செய்யலாம் இது. ரைட்டா? 4 பர்கர் இது ரெண்டால பெருக்குனா அது வரும்னு நினைக்கிறேன். இந்த 3 பொரியல் 2 பர்கர் 6.75 ரூபாய். ரைட்? ஆகவே இதை ரெண்டால பெருக்கி விட்டா 6 பர்கர் 6 பொரியலும் 2 பர்கரும் வந்துடும். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு வரப்போகுது எவ்வளோன்னு கேட்டா 13.5. ரெண்டால பெருக்கு சரியான பாருங்க. ரெண்டால பெருக்குனது ரைட்டா பிளேட்? ரெண்டால பெருக்குனது சரியா? ரைட்? பாருங்க இந்த ரெண்டால பெருக்குனா 10 15 1 வச்சா ரைட். இப்ப பாருங்க இன்னைக்கு இப்ப இதுல இருந்து இதை கழிச்சு விட்டுருங்க. அதாவது இந்த பாருங்க இருக்காரு. ரைட்? இது 3வது சமன்பாடுன்னு வைக்கிறேன். ரைட்? 3வது இதான் லேசான ஐடியா. இப்ப இதுல இருந்து இவரை கழிச்சா பாருங்க 6 இன்னைக்கு இருக்காரு. 6 பொரியல் 6 பொரியல்ல இருந்து 5 பொரியல் போனா ஒரு பொரியல் வந்துருவாரு. ஒரு பொரியல் வந்துருவாரு. ரைட்? பிளஸ் இங்க இருக்கு 4 பர்கர் இருக்காது, இங்க 3 பர்கர் இருக்காது. ரைட்? இப்ப கழிச்சு விட்டீங்கன்னா விலங்குதா பிள்ளை எல்லாத்துக்கும். ரைட்? ஒரு பர்கர். ரைட்? இப்ப 13.50ன்னு போடுங்க. லேஸ் தானே உங்களுக்கு. ரைட்? 13.50ல இருந்து 10.55 கழிக்கணும். கழிச்சீங்கன்னா வேலை முடிச்சு. அப்ப இன்னைக்கு பாருங்க 10ல் 5 போனா 5னா 10ல் 5 போனா ரைட் 2.95. சரியா? அப்ப நான் டைரக்டா போடுறேன்னா ஓகே. கழித்தல் தெரியும் தானே உங்களுக்கு. செஞ்சு பார்த்தோம் பிள்ளை. இது லேசான ஐடியா. ஓகே கிளியரா? கிளியரா பிள்ளை? ஓம் சார் எங்க கிளியர். சுப்ரியா எப்படியா சொன்னீங்க? இல்ல சார், அது நான் சொன்ன ம். 2ல இருந்து 1 கழிச்சு அத 3 வச்சுட்டு 1ல இருந்து ரிப்பீட் 3 கழிக்கணும். கழிச்சா வரும். பெரிய வேலைனா அது கொஞ்சம் பெரிய வேலையா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இது உங்களுக்கு லேசா இருக்கும். நல்லா பாருங்க. இது உங்களுக்கு தந்திருக்காங்க தானே. 3 பொரியல் 2 பர்கர் தந்திருக்காங்க. 6 ரூபாய் 75 வைப்போங்க. ரைட்? அதை ரெண்டால பெருக்கி விட்டா உங்களுக்கு வர்றது. அதுல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா சரி அவங்க கொடுத்துருக்காது. அது லேசுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. யாரு நிலுக்சன்? நிலுக்சன் கிளியரா? நிலுக்சன் கிளாஸ்ல இருக்கீங்க. ஆளு சத்தம் இல்லை. ரைட்? ஓகே. அடுத்தது பார்ப்போம். நீங்க பேப்பர் செஞ்சுக்கிட்டே போங்க. ஏன்னா நான் விளங்கப்படுத்துறது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதனால பேப்பரை என்ன செய்யுங்க செஞ்சுக்கிட்டே போகணும். அதுதான் உங்களுக்கு லேசா இருக்கும். ரைட்? 3வது வினாவை பாருங்க. 3வது பாருங்க. 3வது ரைட்? ரைட்? பாருங்க. எண்ணொன்றில் மூன்றில் ஒன்றிற்கும் எண்ணொன்றில் மூன்றில் ஒன்றிற்கும் 4ல் ஒன்றிற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எண்ணின் 3 மடங்கிலும் 1 குறைவெனின். எண்ணின் 3 மடங்கிலும் 1 குறைவெனின் அவ்வெண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க ட்ரைவன் கொடுங்க பாபு. எண்ணொன்றின் 3ல் 1 அந்த எண்ணை எக்ஸ்னு வைங்களே. வேலை முடிஞ்சு தானே. ஒரு எண்ணு ஒன்று இருக்கு, அதை எக்ஸ்னு வைங்க. ரைட்?
அப்ப இதுல மூன்றில் ஒன்று எவ்வளோ? எக்ஸின் கீழ் 3. அவ்வளவுதான். எண்ணொன்றின் மூன்றில் ஒன்றிற்கும் அப்படின்னா அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த எக்ஸ்ல மூன்றில் ஒன்று எவ்வளோ? ரைட். எக்ஸ் இருந்தா மூன்றில் ஒன்று எவ்வளோ? அப்ப எக்ஸின் கீழ் 3. ரைட். அவ்வெண்ணி 4இல் ஒன்றிற்கும் அப்படின்னா எக்ஸின் கீழ் 4. சரியா? ரைட். 4 இட்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அவ்வெண்ணின்னு கொடுத்துருக்கோம் நீங்க. ரைட். அவ்வெண்ணின் 3 மடங்கிலும் வித்தியாசம்னா என்ன செய்யணும்? கழிக்கணும். ரைட். ஒரு சமன்பாடு உருவாக்கிறது லேசா. அவ்வெண்ணி 3 மடங்கிலும் ஒன்று குறைவாகும். அவ்வெண்ணின் 3 மடங்குன்னு சொல்றது அந்த எண் வந்து எக்ஸ்னா அதோட 3 மடங்குன்னு சொல்றது வந்து 3x. அதோட 3 மடங்கிலும் ஒன்று குறைவா. ரைட். ஆவே -1. ஓகே சுக்ரியா, சரியா? இது இப்படியா சொன்னீங்க? இப்படியா போட்டீங்க? ஹன்சிகா 3x ஒன்றுன்னு வருது. ஓகே. இது இந்த மாதிரி செஞ்சீங்க? சார் சொல்லுங்க பாப்பா. 35 மேல் 12. சரி சரி சரி. ஓகே. இன்னைக்கு அவ்வெண்ணின்னு போடுங்க. 35 அவ்வெண்ணி. ரைட். அதெல்லாம் நோட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வெண்ணின் 3 மடங்கிலும். ரைட். 3 மடங்கிலும் ஒன்று குறைவா. ரைட். இப்ப நீங்க பலபடி செய்யறது உங்களுக்கு ஃபார்மசி 12. இதை 4ஆல பெருக்கல. இப்ப லேஸ் தானே. இதை 4ஆல பெருக்கினா இனி 4x வரும். இதை 3ஆல பெருக்கினா இனி 3x வரும். அப்போ உங்களுக்கு இதை கழிச்சிங்கன்னா இப்படி வருதா பாருங்க. நான் ஒரே இதை போட்டேன். ரைட். இல்லாட்டி இதை 4ஆல பெருக்கி இதை 3ஆல பெருக்கி கழிச்சு இது எக்ஸ் தானே வரப்போகுது. ரைட். ஆகவே இதை கழிச்சோம்னா எக்ஸின் கீழ் 12. ரைட். சமன். ரைட். இப்ப சமன்பாடு எடுத்தீங்கன்னா சரி, அவ்வளவுதான். இதை மொத்தம் செஞ்சாச்சு விட. ரைட். சய 1. இப்ப பாருங்க இந்த 12 வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பிரிக்கப்பட்டிருக்கு. ரைட். வகுக்கப்பட்டிருக்கு. அப்ப அங்கிட்டு போகக்குள்ள சமனுக்கு அந்த பக்கம் போகக்குள்ள பெருக்கப்படும். அவை 12 36x 36x மைனஸ் 12. ரைட். 12. இப்ப பாருங்க இந்த 12 கழிக்கப்பட்டிருக்கு. இந்த 12 என்ன செய்யப்பட்டிருக்கு? கழிக்கப்பட்டிருக்கு. அந்த 12 இந்த பக்கம் கொண்டு வர்றோம். அப்ப x சக 12 x சக 12 சமன் 36x 36x. இந்த x வந்து இன்னைக்கு ஒரு x சொல்றது ஒரு x. நல்லா பார்த்துங்க. கிரேட் 8ல இருக்கீங்க தானே? ரைட். இது ஒரு ரொம்ப பெரிய கணக்கு ஒன்றும் இல்லை. ரைட். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் இதே திருப்பி செஞ்சுக்கொள்ள உங்களுக்கு சரியா வரும். இப்படியே ஒரு பேப்பர் ஒரு 10 பேப்பர் செஞ்சீங்கன்னா ரைட் எக்ஸாமா பாஸ் பண்ணிடலாம். ரைட். இப்ப எல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு தான் படிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த ஒரு எக்ஸ் வந்து அங்கிட்டு கழிப்படும். அவை 36xல இருந்து போனா 35x. ஓகே. நோட் பண்ணி கொப்பில இருக்கணும். ஏன்னா நான் எழுதுறது அசிங்கமா இருக்கு. உங்களுக்கு திருப்பி என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க எல்லாம் போயிடும். அவை எக்ஸாமன் இந்த 35 பெருக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் போகக்குள்ள சமனுக்கு இந்த பக்கம் எழுதக்குள்ள 12 கீழ் 35. ஓகேயா? ரைட். உங்களுக்கு இப்ப 4 மார்க்ஸ் இருக்கு. அந்த இடைவெளியிலே செய்யலாம். ரைட். கொடுத்துருக்க கணக்கு இது பேப்பர் தான். எக்ஸாம் பேப்பர் தான். அப்படியே இருக்கு உங்களுக்கு. ஓகேயா? இது கிளியர்? ரைட். இதுல எது டவுட்னா கேளுங்க. இதுல எது டவுட்னா அந்த கேளுங்க. சரியா? அடுத்த 4வது நான் கொஞ்சம் சொல்லுங்க. 12 சமன் 35x கீழே அது விளங்கப்பட்டது. 12 சமன் 12 சமன் இது ஓகேயா? அது ஓகே சார். அது கீழே. ரைட். ரைட். இப்ப 35x இது. ரைட். 35x. அதாவது 35x 35 டொஃபி வந்து 12 ரூபா. அப்ப என்ன செய்வீங்க? 35ஆல பிரிச்சிங்கன்னா இங்கிட்ட உள்ள வெளியே வந்துடும். 2 பக்கம் 35ஆல பிரிச்சு விடுங்க. ரைட்டா? 2 பக்கமும் 35ஆல பிரிச்சா இந்த பக்கம் பாருங்க 35 கேன்சல் ஆயிரும். ரைட்டா? இதான் அர்த்தம். 2 பக்கமும் 35ஆல பிரிக்கிறீங்க.
அதான் அர்த்தம். Right? ரெண்டு பக்கமும் 35ஆல பிரிக்கிறீங்க. ரைட், ரெண்டு பக்கம் 35ஆல பிரிச்சீங்கன்னா இந்த 35 கேன்சல் ஆயிடும். இப்போ எக்ஸுக்கான விட வந்துடும் தானே? ஓகேயா? எக்ஸ் சமன் 12/35. ரைட்டா பிள்ளை? கேட்டாளுக்கு விளங்கிடுச்சா? விளங்கிடுச்சு சார். ரைட். இந்த பிரிக்க இங்க கூட்டப்பட்டது இங்க கழிக்கப்படும், கழிக்கப்பட்டது கூட்டப்படும், பெருக்கப்பட்டது பிரிக்கப்படும், பிரிக்கப்பட்டது பெருக்கப்படும். அந்த மாதிரி அந்த 4 தான். அந்த 4 நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. இங்க 35 வந்து பெருக்கப்படுது. அப்ப சமனுக்கு இந்த பக்கம் போக வந்து பிரிக்கப்படும். ரைட், பெருக்கப்படும். அவ்வளவுதான். அதை அப்படியே போட்டு விட்டீங்கன்னா சரி. இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம். அப்ப இன்னைக்கு டஸ்ட்ல வரும். அப்ப அது நமக்கு தேவையில்லாத வேலையா போயிடும். அதனால அதை அப்படியே நம்ம விட்டுடலாம். ஓகே. அடுத்து 4வது வினாவை கொஞ்சம் பாருங்க. 4வது வினாவை செஞ்சுக்கங்க டாக்டர். நான் விளங்கப்படுத்துறதுக்கு முன்னுக்கு நீங்க என்ன செஞ்சிடணும்? நல்ல டைம் இருக்கு தானே? ரைட். நான் இதுல மெதுவா தான் எழுதுவேன். நல்ல டைம் இருக்கனால நீங்க டக்குன்னு செஞ்சிட வேண்டியதுதான். ரைட். ஒருத்தர் ஆன்சர் போட்டாரு, ஒருத்தர் ஆன்சர் செஞ்சு போட்டாரு. பாருங்க பிள்ளைகள், என்ன கேள்வி அப்படின்னா, பிரேசிலுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடைபெற்ற உதைப்பந்தாட்ட போட்டியில் இறுதியில் பெயர்கள், போட்டியின் இறுதியில் பெயர்கள் 1-2 என்ற விகிதத்தில் அமைந்திருப்பின் கடைசியா பெயர் வந்து 1-2. ரைட், கடைசியா பேரு 1-2 சொல்றோம். ரைட் ரைட். பிரேசில் இங்கிலாந்து. பிரேசில் ஒரு கோல்னா இங்கிலாந்து வந்து 2 கோல். அப்ப இவங்க 2ஆ இருந்தா இவங்க 4. ரைட், இதான் அர்த்தம். விகிதம்னா என்ன அர்த்தம்னா இப்ப தான் அர்த்தம். 2ஆ இருந்தா இப்ப 4. ரைட், 3ஆ இருந்தா 6. 6. ஓகே. ரைட். அமைந்திருப்பின் இடைவேளையின் போது, விகிதத்தில் அமைந்திருப்பின் இடைவேளையின் போது. ரைட், இது இறுதியில தான் இந்த அது. இப்ப இடைவேளைனா இடைவேளையின் போது பெயர்களின் விகிதங்களுக்கான சாத்தியமான பெருமானங்கள் எவை? விகிதம் என்ன எழுதுறீங்கன்னா சார், விகிதங்களுக்கு இடையிலான சாத்தியமான பெருமானங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரைட், இது பெருசா செய்கவழி எல்லாம் செய்யறது இல்ல. 3 மேல் உண்டா? இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. 3 மேல் 1ங்கிறீங்களா? 1-3 சொல்றீங்க அப்படியா? 1-3 சொல்றீங்க. ரைட், வேற வேற ஐடியா பிளேஸ்? இது உங்களுக்கு எங்க பாவம் உழைச்சார்பு எப்படி இருக்குன்னு வேற யாரும் ஐடியா? என்ன கதைக்க மாட்டேன். அபிலாஷினி? 1யும் 2யும் கூட்டி 3. 3 மேல் 1. இது கடைசியா விகிதம் சார் விகிதமா சார் சொல்லணும்? விகிதம் விகிதம் கடைசி. இப்ப இவங்க 5 கோல் போட்டிருக்கலாம், இவங்க 10 கோல் போட்டிருக்கலாம். அதாவது பிரேசில் 5 போட்டிருக்கலாம், 10 போட்டிருக்கலாம். அந்த விகிதம் தான் இறுதியில இப்படி 1-2. அதே மாதிரி தான் கேட்கிறாங்க. இடைவேளையின் போது பெயர்களுக்கு இடையிலான விகிதம்
அதுக்கு சாத்தியமானது என்னன்னு கேட்கறாங்க. ஒன்று விகிதம் மூன்றுக்கு சார் 1-3க்கு எப்படி வரும்? அப்ப இன்டர்வல் முடியக்குள்ள இவங்க அடிச்சிருக்காங்களா? அப்படியே நிறைய கோல் போட்டிருக்காங்க பிரேசில், அப்படியா? நீங்க 1-3க்குன்னு சொல்றீங்கன்னு வைங்களே, 1-3 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப என்ன நடந்திருக்கும்? இன்டர்வலுக்கு முன்னாடி இங்கிலாந்து நிறைய கோல் போட்டிருக்காங்க, ரைட்டா? அப்ப இன்டர்வலுக்கு அப்புறம் பிரேசில் கூடுதலான கோல் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இன்டர்வலுக்கு அப்புறம் அதனால தான் விகிதம் குறைஞ்சிருக்கு பாருங்க. ஆனா நான் நினைக்கிறேன் எப்படின்னா, இன்டர்வல் வரைக்கும் சம அதே தானே. இப்ப இவங்க நல்லாவே கோல் தானே கடைசி மாதிரி ஃபுட்பால்னால. பெஸ்ட்டுக்கு இன்டர்வலுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களோ அதே மாதிரி தான் அதுக்கு அப்புறமும் இன்டர்வலுக்கு அப்புறமும் விளையாண்டுருப்பாங்க. ஆகவே உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு நினைக்கிறேன்னா, ரைட், அதே ஆன்சர் தான் வரும்னு நினைக்கிறேன். இன்டர்வலுக்கு ரைட் 1-2 இதே ஆன்சர் தான் வரும். எனக்கு விளங்கல. இல்ல என்னன்னா, இப்ப நீங்க இன்டர்வலுக்கு மொத்தமே பிரேசில் 2 கோல் போட்டிருக்காங்கன்னு வைங்க. மொத்தமே 2 கோல் போட்டிருக்காங்க பிரேசில். இங்கிலாந்து வந்து 4 கோல் போட்டிருக்காங்க மொத்தமே. சரியா? மொத்தமா, அதாவது விளையாட்டு அரைவாசியில இடைவேளையின் போது, இடைவேளைனா இதுக்கு அரைவாசி தான் கோல் போட்டிருப்பாங்க. அதாவது இடைவேளைக்கு பிரேசில் 1 கோலும், அதான் பிரேசில் 1 கோலும், இங்கிலாந்து டபுள் மடங்கு தானே விளையாண்டுருக்காங்க. ஆகவே இங்கிலாந்து வந்து 2 கோல் போட்டிருக்காங்க. அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, இந்தியாவுக்கு அப்புறம் இன்னொரு கோல் பிரேசில் போட்டிருக்காங்க, இங்கிலாந்து இன்னும் 2 கோல் போட்டிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ரைட்? ஆனா இங்க விகிதம் தான். ஆகவே டோட்டலா எத்தனை விகிதம் வருது? இது இந்தியாவுக்கு முன், இது இந்தியாவுக்கு அப்புறம், ரைட்? இப்ப பாருங்க 1-1 2 கோல். இந்த பக்கம் இங்கிலாந்து போட்டது வந்து 4 கோல். இப்ப விகிதம் அதே விகிதம் தானே வருது, இல்லைங்களா? இது வந்து சும்மா நார்மலா யோசிக்கதான் இருக்கு நீங்க. அதாவது அதே பெனிஃபிட் தான். இப்ப இன்டர்வலுக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு அப்புறம் ரெண்டா பிரிங்க. விளையாட்டு அளவு வந்து அவங்க செஞ்சிருக்க வேலை வந்து ஒண்ணு. அப்படி மெட்ஸ் ரீதியா அப்படித்தானே பாக்குறது. இங்க நிகழ்தகவு கேள்வி இல்லை, இது நிகழ்தகவு இல்லை, ரைட்? இது ஒரு வேலை சம்பந்தமான கேள்வி ஒன்று. அப்ப இன்டர்வலுக்கு இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், மொத்தமே 10 விளையாண்டு அது பிரேசில் வந்து 10 கோல் போட்டிருக்காங்க. இங்கிலாந்து வந்து மொத்தமே நான் சொல்றேன், இங்கிலாந்து வந்து 20 கோல் போட்டிருப்பாங்க. சரியா? மொத்தமே. அப்பதானே இங்க விகிதம் வருது. அப்பதான் விகிதம் வருது 1-2க்குன்னு வருது விகிதம். விகிதம் 1-2க்குன்னு வருது. அப்ப இன்டர்வலுக்கு முன்னாடி அரைவாசி விளையாட்டு தானே. இது அரைவாசி நேரம் என்ன செஞ்சிருக்கு? அரைவாசி தான் இன்டர்வல் கொடுப்பாங்க, அரை ரைட்? அப்ப பிரேசில் இன்டர்வலுக்கு முன்னாடி 5 கோல் போட்டிருக்கணும். இங்கிலாந்து இன்டர்வலுக்கு முன்னாடி 10 கோல், அரைவாசி தான் போட்டிருக்கணும், ரைட்? ஆகவே இங்கேயும் விகிதம் வருது 1-2க்குன்னு வருது. இப்ப விளங்குதா? சுப்பையா விளங்குதா? ரைட். இது வந்து இந்த கேள்வி வந்து ஏவுட் கான்செப்ட், சரிதானே? ரைட். இந்த விட வந்து என்னன்னு கேட்டா இது உளச்சார்பு கணக்கு மாதிரி இருக்கு, ரைட்? அதாவது ஏலவல் முடிச்சு நுண்ணறிவு பாருங்க, ஏலவல் ஒரு பாடம் இருக்கு, உளச்சார்புன்னு ஒரு பாடம் இருக்கு. அதுல உள்ள கணக்கு மாதிரி, ரைட்? மெட்ஸ் நாலேஜ் மட்டும் சரி வராது. இது எப்போ உள்ள மெச்சினாலும் நம்ம பார்க்கலாம் மெச்சில் என்ன நடந்திருக்குன்னு. அப்படி ஏதாச்சும் இருந்தா இந்த பிரேசில் இங்கிலாந்து இடையில் நடைபெற்ற உதைப்பந்தாட்ட போட்டியில் அது எப்ப நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிடும் அப்படின்ட்டு. ஓகே, அவ்வளவு தூரம் நம்ம தேட தேவையில்ல, ரைட்? நம்ம அடுத்த கேள்வி போவோம், சரியா? ரைட். அடுத்தது கொஞ்சம் செய்யுங்க பாப்போம். அடுத்து அஞ்சாவது என்ன கேள்வின்னு பார்க்கணும். அஞ்சாவது என்ன சொல்லியிருக்காங்க? சார் 10-3 சார். 10-3 சார். 10-3 அது அன்சிகா, ரைட்? வேற மத்தவங்க? சார் இப்ப விட சொன்னது சம்ரிதா சார்.
ரைட் ரைட் சரி சரி அம்ரிதா ஓகே ஓகே 10 இல் 3 சொல்றீங்க 10 இல் 3 ரைட் ரெண்டின் மேல் பார்ப்போம். ஒன்று 2 மேல் ஐ- 2 மேல் 5 2 மேல் உண்டு அப்படியா சஞ்சிகர் ஓகே ரைட் பார்ப்போம் 11 மேல் 6 11 மேல் 6 பார்ப்போம் யாருக்கு ஆன்சர் சரின்னு 11 மேல் 6 10 மேல் 3 சார். ரைட் 10 10 மேல் 3. எனி ஆன்சர் வேற ஆன்சர் இருக்கா பார்ப்போம் நான் இன்னும் பார்க்கல இன்னும் கணக்கை வாசிக்கல உங்களுக்கு பேப்பர் அனுப்பிவிட்டேன் ரைட் பார்ப்போம் சார் 11 மேல் 6 வராது சார் 10 மேல் 3 வரும் 10 மேல் 3 10 மேல் 3 பார்ப்போம் இந்த எழுதுறதுக்கு மட்டும் இன்னொரு ஏதாச்சும் ஒரு லேசா இருந்தா இன்னும் கொஞ்சம் லேசா இருக்கும் பார்ப்போம் அமலன் லதா ராம் ஆகியோர் ஒரு தொகை பணத்தை தம்மிடையே பகிர்கின்றனர் ராம் பெறுவதன் மும்மடங்கை லதா பெறுகின்றார் அமலன் பெறுவதன் அரை பங்கை லதா பெறுகின்றார் அமலன் பெறுவதை விட்டு அரை பங்கு லதா பெறுறார் ராம் பெறுவதன்ட்டு மும்மடங்கு லதா பெறுறார் ரைட் அப்ப இன்னைக்கு லதாவை நம்ம மெயினா எடுத்தோம்னா லதா நடுவல்ல போடுறேன் லதா பெறுறது நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா நான் சும்மா சொல்றேன் ஒரு 6x எடுக்கிறேன் நான் ஏன் 6x எடுக்கிறேன்னு நான் அப்ப சொல்றேன் ரைட் ஏன்னா பிரிக்கையெல்லாம் லேசா இருப்பதுனால லதா வந்து 6x பணத்தொகைன்னு வைக்கிறேன் நான் நடுவல்ல போடுறேன் ஏன்னா லதா அங்கே தானே இருந்தாங்க சரி திருப்பி எழுதன்மை போடாந்தா படம்னு எழுதலாம் ரைட் லதா ஆனா இங்க சொல்லியிருக்காங்க ராம் பெறுவதன் மும்மடங்கை லதா பெறுகின்றார் அப்ப ராம் எவ்வளவு பிள்ளைகள் பெற்றிருப்பாங்க ராம் பெறுவது எவ்வளவு 2x இருக்கும் சார். 2x ரைட் அப்ப 2x 3 மடங்கு தான் லதா பெறுறான் ரைட் அந்த எக்ஸ்ன்னு எடுக்கிறதுனால நிறைய கணக்குகளை ஈஸியா செய்யலாம் அடுத்தது பாருங்க அமலன் பெறுவது அரை பங்கை லதா பெறுகின்றான் அமலன் பெறதை விட்டு அரை பங்குனா அமலன் வந்து 12x அப்ப நான் எக்ஸ்னே போட்டுக்கலாம் அமலன் பெறுறது 12x இருந்தா லதா பெறுறது எவ்வளவு 6x ரைட்டா அப்ப நம்ம இதை 3x எடுத்திருந்தாலும் வேலை முடிஞ்சுச்சு இவர் 3x எடுத்திருந்தா 3xனா ராம் வந்து x அப்ப ராம் பெறதை விட்டு 3 மடங்கு லதா இங்கிட்ட அமலன் வந்து 6x இருக்கும் ரைட் இங்க வேற ஒண்ணும் இல்லை மேல உள்ளது ரெண்டும் ஒண்ணு தான் இது ரெண்டும் ஒரே விஷயம் தான் ரைட் ரைட் ஓகே தானே ரைட் இப்ப பெறுகின்றார் ரைட் நம்ம ஒரு விகிதம் ஒன்று போட்டோம் விகிதம் ஒன்று இப்படி போடுறதுனால நமக்கு லேசா இருக்கும் அவங்க என்ன கேட்கறாங்கன்னு தெரியல பணத்தொகைன்னு என்ன பின்னத்தை லதா பெறுகின்றால் ரைட் என்ன பின்னத்தை லதா பெறுகின்றால்னு போட்டிருக்கு அப்ப இன்னைக்கு பாருங்க மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்கு 10x இருக்கு மொத்தம் 10x பாருங்க லேசா தான் வருது என்ன எக்ஸாம் பேப்பர் சிதம்பரம் எக்ஸாம் அவ்வளவு கஷ்டம் இல்லை ஒலிம்பியாட் லெவல்ல இல்ல ரைட் ரைட் அடுத்து லதா வந்து 3xனா 3x இப்ப நம்ம எக்ஸை வெட்டி விட்டுடலாம் ரைட் எக்ஸ் ஒரே பெருமானம் தானே ரைட் வெட்டி விட்டா 10 மேல் 3 ரைட் ஆகவே 10 மேல் 3 சொன்னவங்க சரியான ஆன்சர் ஓகே ரைட் மற்றவங்க கொஞ்சம் பார்த்து திருத்திக்கங்க எப்படி என்ன நடந்திருக்கு ஓகே ரைட் அதுல எதுவும் பிரச்சனை இருக்கா விலங்கத்தனை பிள்ளைகள் இதுல எழுதுறது அதனாலதான் மெதுவா எழுதுறது உங்களுக்கு லேசா இருக்கும் நீங்க கிரகிச்சு அதை செஞ்சுக்கிறது ஓகே கிளியர் ரைட் மற்றவங்க இந்த ஆன்சர் சொன்னவங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா 2 1 11 6 சொன்னவங்க கிளியர் ஆயிடுச்சுன்னா ஓகே இந்த ஆன்சர் சொன்னவங்க மற்றவங்க பிரச்சனை இல்லை சரியா தானே சொன்னீங்க ஓகே அடுத்து
ஆறாவது வினா போங்க. ஆறாவது வினா. ஆறாவது வினா. எக்ஸ் 11 y என்பன ஏறுவரிசையில் அமைந்த நிறை எண்களாகும். இது வந்து ஒரு ஏறுவரிசையில தான் இருக்கா. அப்ப 11ஓட சின்னது தான் எக்ஸ், y வந்து 11ஓட பெருசு. ஏறுவரிசையில் அமைந்த நிறை எண்ணாகும். அவற்றின் இடை, இடைனா உங்களுக்கு தெரியும் சராசரி. அவற்றின் இடை 12. இடைனா வந்து சராசரி. சரி, உங்களோட மார்க்ஸ் 9 பாடத்தில் எடுத்த மார்க்ஸை கூட்டி 9ஆல பிரிப்பீங்க, அதான் இடை. இது 3ஐ கூட்டி 3ஆல பிரிச்சா உங்களுக்கு வர்றது 12 இருக்கணுமா. அப்போ உங்களுக்கு சமன்பாடு ஒன்று சிம்பிளா போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி? இங்க ஒரு எக்ஸ் இருக்காது, இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் 11 இங்க y. சரியா? இது 3ஐ கூட்டி 3ஆல பிரிச்சா, இடை தெரியாதவங்க இருக்கீங்களா பிள்ளைகள்? இதுல இடைனா என்னன்னு தெரியாம இருக்கவங்க பாத்துங்க, அவ்வளவுதான், சின்ன விஷயம் ஒண்ணு. 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் விட்டு நிறையெல்லாம் கூட்டி 5ஆல பிரிச்சீங்கன்னா ஒரு ஆள் விட்டு சராசரி நிறை வரும். ரைட்? அப்படித்தான் இது வளமையா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் பயன்படுறது தான் இந்த இடை. ரைட்? இந்த இடைக்கான ஒரு சமன்பாடு எடுத்துட்டேன். ஆகவே நம்ம என்ன செய்யலாம், இந்த 3 இங்க பிரிக்கப்பட்டிருக்கு, அங்கிட்டு போகக்குள்ள பெருக்கு போடணும் 3. ஆகவே இதுல வந்து எக்ஸ், இதுல இருந்து நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். எக்ஸ் y plus 11 இது 3ஐ கூட்டினா 36. இது 3ஐ கூட்டினா, இது 3ஐ கூட்டினா 3 இங்க பெருக்கப்படும். இந்த 3ஆல பிரிச்சிருக்கோம் தானே பிள்ளை? இந்த 3 பிரிப்பட்டது சமனுக்கு அந்த பக்கம் 3 பெருக்கப்படும். ஆகவே 12 36. ஓகே, ரைட். ஆகவே நம்ம ஒரு சமன்பாடை எடுத்துடலாம். எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 36. இது மைனஸ் ஆகுனா பாருங்க, இந்த பக்கம் சமனுக்கு இந்த பக்கம் கூட்டுப்பட்டிருக்கு, சமனுக்கு இந்த பக்கம் போகக்குள்ள கழிக்கப்படும். ஆகவே 36ல இருந்து 11 போனா எவ்வளவு? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராச்சும் ஒருத்தர் இருக்கா சொல்லுங்க. 25 சார். 25. ரைட், 25. டக்குன்னு கூட்டிங்கன்னா பிள்ளையா கூட்டி ஒரு நேரம் போட்டுருவேன். ரைட், ஓகே, 25. ஓகே, ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம். பாருங்க, இதையே வச்சு ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம். ரைட், அதுக்கப்புறம் பாருங்க வீச்சு. வீச்சு 11. வீச்சுன்னு சொல்றது வந்து ஆக பெருசுல இருந்து சின்னதா கழிக்கிறது. ரைட், இதுல ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க ஏறு வரிசையில தான் இருக்குன்னு. ஆகவே y-ல இருந்து x கழிச்சா y வந்து 18. x கழிச்சா 11. அவ்வளவுதான் விஷயம். 2 சமன்பாடு சரி. இந்த x-ஐயும் y-யும் கூட்டினா 25. y-ல இருந்து x கழிச்சா 11. இது 2 தீர்த்தீங்கன்னா விட சரி. இது நீங்க சும்மாவும் போடலாம். ரைட், இது 1வது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு. நீங்க ஒருங்கமை சமன்பாடை கொஞ்சம் ஸ்கூல்ல சேர்மானத்தை சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க, ஒருங்கமை சமன்பாடையும் எளிய சமன்பாடையும் ஒரு பாடத்தை படிச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். சரி, உங்களுக்கு நான் அதை படிச்சுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு டைம் பண்ணி போயிடும். ரைட், இப்ப பாருங்க, இது 2 என்ன நடக்கும்னு கேட்டா ஏதாச்சும் ஒண்ணு கேன்சல் பண்ணலாம். இங்க பாருங்க, y-ல இருந்து x வந்து இன்னைக்கு பாருங்க சமனா இருக்கு, இங்கேயும் x சமனா இருக்கு. ரைட், இதுல x-ஐ y-யோ காண்க தானே. ரைட், ஓகே, முதல் x எல்லாம் ஆக்கும். x எல்லாம் ஆக்கணும்னா இங்க பாருங்க சய x, இங்க சக x இருக்கு. ரைட்டா, இங்க முன்னுக்கு சக x இருக்கு. இந்த 1வது சமன்பாடை 2வது சமன்பாடை கூட்டுனீங்கன்னா 1 plus 2, அதாவது சமன்பாடு 1ஐ 2ஐ கூட்டி இருக்கேன். சமன்பாடு 1ஐ 2ஐ கூட்டக்குள்ள பாருங்க உங்களுக்கு இந்த இது 2 மைனஸ் பண்ணி கழிப்பட்டு இல்லாம போயிடும். எக்ஸ் கழிப்பட்டு இல்லாம போயிடும். அப்போ உங்களுக்கு வரப்போறது y தான் கூட்டுப்படும். இது 2 கூட்டுப்படாது, வேற வேற அடையாளம் தானே. இது ஃபுல்லா கூட்டக்குள்ள எக்ஸ் சக எக்ஸ் கழிப்பட்டும். கழிப்பட்டா இங்க வந்து y plus y 2y சமன்
25 11 36 முதல்ல மாக்கிய வருது 36 36 ஆகவே y சமன் 18 இப்ப கண்டுபிடிச்சிருங்க மத்தது y 18னா x வந்து இங்க 11 வருது y 18 18ல இருந்து x கழிச்சா தான் 11 ஆகவே x என்னன்னா உங்களுக்கு டக்குன்னு போட்டுடலாம் 7 ஓகே அவ்வளவு இது விளங்கிச்சான்னு பாருங்க இது ஒரு சமன்பாடு தான் இது வந்து இது பெரிய கேள்வி ஒண்ணும் இல்ல இந்த இடைனா என்னன்னு தெரியணும் வீச்சுனா என்னன்னு தெரியணும் இடைனா என்னன்னு தெரியணும் வீச்சுனா என்னன்னு தெரியணும் ரைட் மற்றபடி இதுல உள்ளது ஒருங்கமை சமன்பாடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் ஒருங்கமை சமன்பாடு எப்படி தீர்க்குதுன்னு கேட்டா சொல்லி தருவாங்க ஒருவேளை இது விளங்கலைனாலும் ஏன்னா ஒரு கணக்கு செஞ்சு சரி வராது ஒருங்கமை சமன்பாடு ஒருங்கமை சமன்பாடு ரைட் இந்த சமன்பாடு நிறைய கணக்கு செஞ்சு பார்க்கணும் ரைட் ரைட் ஒருங்கமை சமன்பாடு ரைட் எழுதி வச்சுக்கோங்க எளிய சமன்பாடு படிச்ச கையோட ஒருங்கமை சமன்பாடு என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க ஓகே கிளியர் கிளியரா பிள்ளை ரைட் அடுத்த ட்ரை பண்ணுங்க ஏழாவது கணக்கு ட்ரை பண்ணுங்க அப்ப யார் ஆன்சர் சொல்றாங்க ரைட் என்ன பிள்ளை ஆன்சர் 3 எத்தனை 3 ரைட் பார்ப்போம் சார் 24 24 இது நான் நினைக்கிறேன் ஸ்காலர்ஷிப்ல படிச்சிருப்பீங்க இந்த கேள்வி வந்து ஸ்காலர்ஷிப்ல படிச்சிருப்பீங்க 180 வேற ஆன்சர் 120 120 ஆமா நிலுக்சனுக்கு வந்து 1296 ரைட் பார்ப்போம் 1 முதல் 6 வரையான இலக்கங்களில் 4 இலக்கங்களில் ஒழுங்குமுறையான சேர்க்கையினால் போட்டு ஒன்றை திறக்க முடியும் எனின் எத்தனை ரகசிய திறப்புகளை தயார் செய்ய முடியும் ரைட் 4 தர 5 தர 6 1ல இருந்து 6 வரையான எண்கள் இருக்கு 1 இருக்கு 2 இருக்காரு 3 4 4 5 சார் 360 360 எப்படி செஞ்சீங்க 3 தர 4 தர 5 தர 6 எத்தனை 1 தர 3 தர 4 தர 5 தர 6 தர 4 தர 5 தர 6 5 தர 6
எப்படி இதை பெருக்குனீங்க சொல்லுங்க பாப்போம். இதை பெருக்கினா தான் ஆன்சர். சரியா? இப்ப இதுல வந்து என்னன்னு கேட்டா 6 தானே, 6 எண்கள் இருக்கு தானே, 6 எண்ல இருந்து 4 எடுக்கணும். ரைட்டா? 4 எடுத்து அப்ப இதுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. ரைட்? இது அட்வான்ஸ் லெவல்ல தான் இருக்கு. ஆகவே இதுக்கான சமன்பாடு NPR. ரைட்டா? NPR. சரியா? NPR. ரைட்? இதுக்கு வேற முறை இருக்கு. ரைட்? நான் உங்களுக்கு இந்த சமன்பாடை சொல்லி தர்றேன். ரைட்? NPRன்னு சொல்றது வந்து என்னன்னு கேட்டா n ஃபேக்டோரியலின் கீழ். ரைட்? ஒலிம்பியாட்னா படிச்சவங்க இந்த ஃபேக்டோரியலை கேள்விப்பட்டிருப்பீங்க. n ஃபேக்டோரியல் கீழ் nல இருந்து 6 கழிக்கணும். n மைனஸ் r ஃபேக்டோரியல். r ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல்னா என்ன அர்த்தம்னா இப்ப என்னன்னு சொல்றது வந்து மொத்தம் எத்தனை இருக்கு நம்பர்ஸ் நம்மகிட்ட? 6 நம்பர்ஸ் இருக்கு. 6 நம்பர் இருக்கு. 6ல இருந்து 6p 4 எடுக்கணும். 4 எடுத்து தான் இந்த பூட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரைட், 4 எடுத்து தெரிவு செஞ்சோம்னா சரி. ரைட்? அதான் 6p4. அப்ப என்னன்னா 6 ஃபேக்டோரியல். ரைட்? 6 ஃபேக்டோரியல் கீழ் 6ல இருந்து 4 போனா 6 மைனஸ் 4 எழுதுறேன். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 6 மைனஸ் 4 ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல். சரியா? 6 மைனஸ் 4 ஃபேக்டோரியல். ஓகே, 6 ஃபேக்டோரியல்னா 1ல இருந்து 6 வரைக்கும் பெருக்கிறது. 1 2 3 இப்படி பெருக்க தேவையில்ல, நம்ம விளங்குறதுக்காக சொல்லி காட்டுறேன். 3 ரைட், 4 5 6. ரைட்? அதுக்கப்புறம் 6ல 4 போனா 2 தானே, அவை 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல்னா என்ன அர்த்தம்? 1 2. ரைட்? அவை இது பாருங்க, 1 2 1 2 வெட்டுப்பட்டோம். 1 2 1 2 ஒன்னும் வெட்டி விட்டா 3 தர 4 தர 5 தர 3 தர 4 தர 5 தர 6. அவை 360 மேல பெருக்கி சொன்னாங்க தானே. ரைட், 360 பெருக்கி பாருங்க. ரைட்? இது இந்த சமன்பாடை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க சரி. ரைட்? இது சமன்பாடை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க சரி. ஓகே, கிளியரா பிளேஸ்? இதை ஞாபகம் பண்ணி தான் அந்த கேள்வி செய்ய வேண்டி வரும். வேற பாபா எப்படி போட்டீங்க? 3 4 5 6 போட்டீங்க எப்படி? ரைட், அப்ப அடுத்த செய்யுங்க பாபு. ஓகே, கிளியர் தானே? பிளேல் விளங்காம இருக்கீங்களா? இதுல பிரச்சனை இருக்கா? இல்ல இல்ல. ரைட், சார் சொல்லுங்க. அதுல ஒரே இலக்கம் வரல தானே சார்? இது 4 இலக்கங்களில் ஒழுங்குமுறையான சேர்க்கையினால் பூட்டு ஒன்றை திறக்க முடியும். ஒழுங்குமுறையான சேர்க்கையினால் பூட்டு ஒன்றை திறக்க முடியும். இதுலயா சொல்றீங்க? 7வது வினா. ஆமா சார். என்ன சொல்றீங்க? 4 இலக்கம் தான் தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அதுல வேற வேற இலக்கம் ஒரே இலக்கத்தை தெரிவு செய்ய இல்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. 4 இலக்கங்களின் ஒழுங்குமுறையான 4 இலக்கங்களும் ஒழுங்குமுறையில இருக்கணும். ஒரே இலக்கம் வராது இதுல, கணக்குல சொல்லல. இப்போ ஒன்றை மட்டுமே பயன்படுத்தி எல்லாத்துக்கும் அழைச்சு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அந்த ரகசிய திறப்புகளை உருவாக்க முடியாது.
4 இலக்கத்தை கட்டாயம் பயன்படுத்தணும். ஓகேயா? ஓகே சார். அப்படி உங்களுக்கு 6 இலக்கத்துல நீங்க எப்படி வேணாலும் 4 இலக்கத்தை எடுத்து பயன்படுத்தணும்னா உங்களுக்கு லேசுது. எல்லாத்தையும் என்ன செய்யலாம், 6 6 6 6ஆல பெருக்கி விட்டீங்கன்னா சரி, ஆன்சர் வந்துடும் நீ சொல்றபடி பார்த்தா. ஆனா இதுல சொல்லியிருக்காங்க 4 இலக்கங்களின் ஒழுங்குமுறையான சேர்க்கையினால். ரைட்? அப்ப 4 இலக்கங்கள ஒழுங்குமுறையா இருக்கணும். 4 3 2 1 இருக்காது நமக்கு. 1 2 3 4 அப்படி ஆர்டர் படித்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளியரா? அதனாலதான் என்பிஆரை பயன்படுத்துறோம். சும்மா பொதுவா 4 இலக்கத்தை பயன்படுத்தி எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம்னா இவர் போட மாட்டோம், நம்ம என்சிஆரை போடுவோம். அதாவது நான் இப்ப நீங்க என்னது ஸ்காலர்ஷிப்ல படிச்ச மாதிரி எப்படின்னு கேட்டா, இப்படி படிச்சிருப்பீங்க, 5 இலக்கங்களின் 3 இலக்கத்தை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய எண்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ? 5 இலக்கம் இருக்கு, 5 இலக்கம் இருக்கு. இந்த 5ல ஏதாச்சும் 3 பயன்படுத்தி நீங்க உருவாக்கக்கூடிய எண்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டா, 3 இலக்க எண் எத்தனை இருக்குன்னு கேட்டா 3 இலக்கத்தை பயன்படுத்தி நீங்க பயன்படுத்தினா 5 C3 பி இல்ல, இங்க சீன்னு வந்துடும். சீன்னு வந்தா என்ன அர்த்தம்னு கேட்டா இதை எழுதி வைங்க, NC3 NCR, இது என்பிஆர், இது என்சிஆர். என்சிஆர்னு சொல்றது வந்து n ஃபேக்டோரியல் இன் கீழ் NC, என்னங்கிறது இங்க 5, NCR இதை எழுதி வைங்க. இது ஸ்காலர்ஷிப்குள்ள வர்றது. NCR n ஃபேக்டோரியல் இன் கீழ் n minus r factorial n minus r factorial into r factorial. Okay, இது NC NCR NCR ரைட். ஆனா இவங்க கணக்குல சொல்லியிருக்கிறது NPR. இது ரெண்டும் வித்தியாசம். இது வந்து 5 இலக்கத்தை தர, நீங்க 5 இலக்கத்தை பயன்படுத்தி அப்படி இப்படி என்ன மாதிரி செய்யுங்க, எனக்கு எத்தனை இலக்கங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா 5C 5 இலக்கம் தர, 3 பயன்படுத்தணும், எத்தனை இலக்கம் உருவாக்கலாம் அப்படின்னா 5C3. ஓகே, கிளியரா? நீ சொன்னதுக்காக தான் நிறைய ஆயிடுச்சுன்னா இப்ப கணக்கு இருக்கும், இந்த கணக்கு வரக்கூட நம்ம பார்ப்போம். ரைட், கிளியரா பிளஸ் அன்சிகா? கிளியர்? ஓ சார். ரைட். இப்ப 8வது பாருங்க, 8வது ஒன்று பாருங்க சார். Q சய P ஒரு பிராக்கெட்ல, M சக N ஒரு பிராக்கெட்ல. ரைட், ஓகே ரைட். இப்ப இது வந்து 4 உறுப்பு காரணி என்ன, இது 8வது அந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்கு. ரைட், 2 காரணிப்படுத்துறது. இது வந்து காரணி காண்க, காரணிப்படுத்துறது பெருக்கதான், அதான் காரணி. இது ரெண்டுல என்ன பொதுவா இருக்கு, மாத்தியது எழுத M பொதுவா இருக்குன்னா. ரைட், M பொது எடுக்கிறேன். M பொது எடுத்தா M plus N, அதுக்கு பிராக்கெட் போட்டுட்டு மைனஸ் போட்டு ஆல பிராக்கெட்டுக்கு Q plus P. இப்படி செய்வோம். அதோட இன்னைக்கு இப்படி எடுத்துக்கிறோமா, இந்த கியூவை தனியா எடுத்துக்கிறோம், இவரையும் ஒரு பக்கமா எழுதிக்கிறேன். பாருங்க, நான் லேசா செய்யறதை பார்ப்போம். நீங்க ஒரு முறையில செஞ்சிருப்பீங்க, நான் ஒண்ணு செய்யறேன். லேஸ் தானே, MQ பிளஸ் NQ அப்படி எழுதிக்கலாம் தானே. அது அந்த பக்கம் உள்ளது அங்கனக்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அடையாளம் தான் முக்கியம். NQ ரைட், நீங்க அடையாளத்தை சரியா போட்டீங்கன்னா சரி. இங்க பாருங்க, NQக்கு முன்னுக்குள்ளது பிளஸ், இந்த NQக்கு முன்னுக்குள்ளது பிளஸ், MQக்கு முன்னுக்குள்ளது பிளஸ், இந்த MQக்கு முன்னுக்குள்ளது இந்த ஒண்ணுமே போகலன்னு நினைக்காதீங்க, அங்கனே பிளஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க மைனஸ், இந்த MP 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 MPக்கு முன்னுக்குள்ளது மைனஸ், அதே மாதிரி மைனஸ் NPக்கு முன்னுக்குள்ளது மைனஸ். அப்படி போட்டுக்கலாம் தானே, 2ஐயும் 3ஐயும் கூட்டினாலும் ஒன்று தான், 3ஐயும் 2ஐயும் கூட்டினாலும் ஒன்று தான். ரைட், மைனஸ் இந்த NPக்கு முன்னுக்கும் மைனஸ், இதுக்கு மைனஸ், இது அழகா போட்டுக்கிட்டீங்கன்னா சரி. ரைட், இப்போ நான் என்ன செய்யறேன்னு கேட்டா கியூவை பொது எடுக்கிறேன். எல்லாம் ஒன்று தான், கியூவை பொது எடுத்தா உங்களுக்கு வரப்போகுது MQ
பிளஸ் n m பிளஸ் n வரப்போகுது. ஓகே ரைட். இன்னைக்கு எடுங்க மைனஸ் p பொது எடுங்க. மைனஸ் p பொது எடுத்தா உங்களுக்கு வரப்போகுது வந்து மைனஸ் p பொது எடுத்தா m தான் வரும் பாருங்க. ஏன்னா மைனஸ் p பொது எடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் p பொது எடுத்துட்டா பிளஸ் வந்துடும். அன்னைக்கு மைனஸா பொது எடுத்துட்டோமே, அது அன்னைக்கு பிளஸ் வந்துடும். ரைட். இது காரணி அறிவு இருந்தா சரி, காரணிப்படுத்து. இப்ப மைனஸ்க்கு இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. இதுல எம் சக என் ரெண்டு பக்கமும் சரியா இருக்கு, எம் பிளஸ் என். அது ஒரு காரணி, அதை பொது எடுக்கலாம். அது பிரக்கெட்ல உள்ளது அப்படியே கோவையோட பொது எடுங்க. அந்த கோவையோட பொது எடுத்துட்டீங்கன்னா இங்க இருக்கிறது நமக்கு Q மைனஸ் பி வரும். ரைட். நீ எப்படி செஞ்சாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ரைட். வேற ஆன்சர் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. எப்படி செஞ்சாலும் இவர் தான் சரி. ஓகே, கிளியரான்னு பார்த்துக்கோங்க. இதுல நிறைய கணக்கு செய்யுங்க. 8வது புத்தகத்துல நிறைய கணக்கு இருக்கு. 4 உறுப்பு உள்ளது, 3 உறுப்பு உள்ளது இருக்கு. அவரை விட்டுட்டாங்க. 3 உறுப்பு காரணி நிறைய காரணிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் லேசா இருக்கும். நிறைய காரணி இருக்கு, நம்ம காரணிகள் இன்னும் தனியா படிக்கக்குள்ள பார்ப்போம். மழை சீசன்னால கொஞ்சம் எனக்கு தான் போட்ல படிச்சு விடுறது ஆசை வேற. அதான் உங்களுக்கு விளங்கும் போட்ல படிச்சு விடுறது. இது உங்கள்கிட்ட இது வந்து அவ்வளவா எனக்கு செட்டிஸ் இல்லை. இருந்தாலும் நமக்கு இந்த கால்நிலையை பொறுத்து நம்ம ஒரு கலை. ரைட். 9வது பாருங்க. 9வது 8வது ஓகே. ரைட். 9வது வினா என்ன சொல்லியிருக்கணும் பாருங்க. செய்யுங்க பாபு, நல்லா வாட்சி செய்யுங்க. விடிய சொல்லுங்க ஒரு 2 பேர் சரி. எனக்கு சார் 9வதுக்கு ஆன்சர் x சமன் 24 கீழ் 7 சென்டிமீட்டர். 24. பாபா பேர் என்ன? வினசங்கால் பேர் என்ன? நிலுக்சான். நிலுக்சன் சார். Right. Okay, Brian. Where answer? Where answer? என்ன அவ்வளவு பெரிய கேள்வியா? ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கீங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள செவ்வகம் P ஆனது செவ்வகம் Qவின் 5 மடங்கு பரப்பளவு கொண்டது. நீ காண்க. செவ்வகம் Q விட்டு 5 மடங்கா? முதல்ல செஞ்சதோட பெருக்கு. என்ன கணக்கு செய்யத்தான் இருக்கு. இதனுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லுங்க. Q விட்டு பரப்பளவு இதனுடைய 3x சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நான் போடல, நீங்க போடுவீங்க. ரைட். அப்ப இதனுடைய பரப்பளவுக்கு 5 மடங்கா இது. ஆகவே இது 15x தானே. 5 மடங்குன்னு சொல்றது 3x 5ஆல பெருக்குன்னா இவர் 15x. ரைட்டா? 15x. இப்ப உங்களுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று உருவாக்கிடலாம். இங்க பாருங்க, இது நீளம், இது அகலம். அதாவது 6 12 மைனஸ் எக்ஸ். 6ஐயும் 12 மைனஸ் எக்ஸ் இருக்காது. 12 மைனஸ் எக்ஸ். 12 மைனஸ் எக்ஸ். இதே பெருக்கணும்னா உங்களுக்கு வரப்போகுது 15xன்னு வரப்போகுது. சமன்பாடு உருவாக்கிட்டீங்கன்னா அது தீர்க்கிறது தான் இருக்கு. நிறைய சமன்பாடு பின்னங்கள். ரைட். அதுகளை தான் இருக்கு. நீ அதை நல்லா போக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிதம்பரம் எக்ஸாம் அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமா இருக்காது. ஃபுல்லா
ஆனா நீங்க அந்த குயிக் பண்ணுங்க, நிறைய கணக்கு செய்யக்குள்ள தான் குயிக் வரும். 1272 இந்த இப்ப நான் செய்யற மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க செய்ய மாட்டீங்க. வேகமா செய்யணும் எழுதுறதெல்லாம். அங்கிட்ட 6x இருக்குன்னா 6x சமன் 15x, ரைட்? 15x. அடுத்து 72 சமன், சுப்ரியா விளங்குதா? ரைட். ஆகவே இன்னைக்கு -6x வந்து இங்க கழிக்கப்பட்டிருக்கு, அதை அங்கிட்டு கூட்டி விட்டுருங்க. அப்ப 15x ஓட 6x கூட்டுனா எவ்வளவு? 21x. x தானே காண சொல்லியிருக்கு, ரைட்? ஆகவே x ஈக்குவல் டு, ரைட்? முதல்ல ஒரு ஆள் கேட்டாங்க இது எப்படி, இங்க பாருங்க பெருக்கப்படுது 21, சமனுக்கு அந்த போல பிரிக்கப்படும். ஆகவே 72 நான் எக்ஸ் அங்கிட்டு மாத்தி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க அதை கன்ஃபியூசன் ஆகாதீங்க. எக்ஸ் இங்கிட்டு இருந்தாலும் ஒண்ணு, இங்கிட்டு இருந்தாலும் ஒண்ணு தான். இந்த 21 இங்கிட்டு போயிடுச்சு அப்படி நினைங்க. அந்த பக்கம் தான் எக்ஸ போட்டிருக்கணும், நான் லேஸுக்காக இப்படி போட்டேன், ரைட்? நான் நினைக்கிறேன் இதை 3ஆல சுருக்கலாம்னு நினைக்கிறேன்னா. 72 3ஆல சுருக்கணும் எவ்வளவு பிள்ளை? 72 3ஆல 24ஆ? 4 சார். ரைட், 24 3ஆல சுருக்கணும், ரைட்? இங்கதான் 3ஆல சுருக்கணும் 7ன்னு வரும். அப்ப எக்ஸ் வந்து இதை சுருக்கிறாங்க 24 கீழ் 7, அதை அப்படியே வச்சுக்கணும், ரைட்? அது தசல போய்கிட்டே இருக்கும். அது ஒரு விகித முறா எண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விகித முறா எண் பிள்ளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தசத்துக்கு அப்புறம் போய்கிட்டே இருந்து என்னைக்குமே முடிவு இல்லாம இருந்துச்சுன்னா அது விகித முறா எண், ரைட்? தசல முடிவு அடைஞ்சிருச்சுன்னா அது விகித முறு எண், ரைட்? ஒரே எண்ணா போய்கிட்டு இருக்குன்னா அது விகித முறு எண். 3 தசம் 3 3ஆ போய்கிட்டு இருக்குன்னா அது விகித முறு எண், ரைட்? ரிகரிங் டெசிமல்னு சொல்லுவாங்க, மீளும் தசமம், ரைட்? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, இது கிளியர் தானே? 9வது கிளியர், ரைட்? 10வது வினா பாருங்க, क्वेश्चन नंबर 10. Right. Question number 10. செய்யுங்க பார்ப்போம். பரீட்சை 1 பத்திரம் 1 பத்திரம் 2 என்ற 2 வினாத்தாள்களை கொண்டது. 2 வினாத்தாள் இருக்கா ஒரு பரீட்சையில. பத்திரம் 1ற்கு 70 புள்ளிகளும் பத்திரம் 2ற்கு 90 புள்ளிகளும் வழங்கப்படும். சித்தி புள்ளியானது மொத்த புள்ளியின் 5/4 ஆகும். சித்தி புள்ளி வந்து மொத்த புள்ளியில 5/4. 5/4 தெரியும் தானே? 5/4 160 ஆகும். 160ல எவ்வளவு புள்ளி? அதான் சித்தி புள்ளியா இருக்கும், சரியா? பத்திரம் 1ல் 80% புள்ளிகளை பெற்றுக்கொண்ட டிலான், ரைட்? பத்திரம் 1ல 80 புள்ளி எடுத்துட்டான், 80% எடுத்துட்டான். எடுத்த டிலான் சித்தி புள்ளியை பெறுவதற்கு பத்திரம் 2ல் பெற வேண்டிய புள்ளிகள் எத்தனை? போயிட்டு வரேன், வயிற்று வலிக்குது. குடுத்தியா கொஞ்சம்? நான் பார்த்து என்ன செய்யறீங்கள? நான் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வைக்கிறேன், அப்ப வந்து பார்த்து எழுதிக்கிறியா? ஓப்பன் ரைட். 72 புள்ளி. செய்யலாம் தானே? இப்படி ஆன்சர் சொல்லுங்க. அரே பிளஸ் 72. ரைட். இது எப்படி செய்யணும் பாருங்க. பரீட்சை 1ல 80 புள்ளி எடுத்திருக்கான். முதல் அந்த கேள்வியை நல்லா கிரகிச்சீங்கன்னா திருப்பி திருப்பி கேள்வியை வாசிக்க தேவையில்ல, ரைட்? இதுதான் சொல்லியிருக்காங்கன்னு விளங்கிக்கோங்க, ரைட்? அதே பத்திரம் 1ல வினா பத்திரம் 1 இந்த இப்படி போட்டு இப்படி ஒன்று போட்டுக்குவேன். வினா பத்திரம் 1ல 70 புள்ளி. 70 புள்ளியில அதை எடுத்தது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 80% புள்ளி. 80ன்னு சொல்றது 100ன் மேல் 80, அப்ப 10ன் மேல் 8, ரைட்டா? 100ன் மேல் 80னா 10ல் 8 தானே?
இதெல்லாம் உங்களுக்கு டைமை சேமிக்கும், ரைட்? அப்ப இந்த சைவரை டக்குன்னு சுருக்கி விட்டு 8 56 மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க. இதுல பத்திரம் 1ல. ஆனா உங்களுக்கு டோட்டலா நீங்க எடுக்கணும் 5ல் 4, ரைட்? மொத்தம் அப்ப 5ல் 4னா நீங்க டோட்டலா எடுக்க வேண்டியது 5ல் 4. அதாவது 5 மார்க்ஸ்னா 4 மார்க்ஸ் எடுக்கணும் நீங்க கட்டாயம். அப்ப மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் டோட்டல் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுலயும் மொத்தம் 160 மார்க்ஸ் இருக்கு. 160 மார்க்ஸ்ல ரைட்டா நீங்க பாஸ் மார்க்ஸ் எடுக்கணும்னா இந்த 5ல் 4 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். பெருக்கல் கணக்கு தான். அது 5ல் 4 இதை பெருக்கி சொல்லுங்க பாப்பா, எவ்வளவு பிள்ளைகள்? 32 2 சார். ரைட், 32. அது 32னா 4ஆல பெருக்குனா 8 128 மார்க்ஸ் எடுக்கணும். 128ல 56 தான் எடுத்து வச்சிருக்கான், ரைட்? அவை மிச்ச மார்க்ஸை பார்ட் 2ல தான் எடுக்கணும், ரைட்? அவை இதுல இருந்து 56 நான் என்ன செய்யறேன், கழிக்கிறேன். 56 கழிப்போம், ரைட்? 56 கழிச்சிங்கன்னா எதை பிள்ளைகள்? 2 12 5 போனா 7. 72 சார். பார்ட் 2ல நீங்க எடுக்கணும் 72 புள்ளிகள் எடுக்கணும், ரைட்? 72 77 மாய்க்கு நினைச்சாங்க, ரைட்? 72, ரைட்? ஓகே அப்படி கிளியரா? ரைட், பாருங்க இதெல்லாம் சும்மா நாலேஜ், சும்மா மெட்ஸ் நாலேஜ் ஒன்று இருந்தா சரி. மெட்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க செய்யல எப்படியுமே. அதான் கொஞ்சம் மெட்ஸ்ல கொஞ்சம் தேறி வரணும், அப்பதான் இந்த பேப்பர்ல 45 நிமிஷத்துல செய்யணும் இல்லையா? ரைட், இதுல யாருக்கும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, பிரச்சனைனா கேளுங்க. கொஞ்சம் பேர் தானே இருக்கீங்க, அதனால பிரச்சனை இருந்தா கேளுங்க. ரைட், 11வது சார் 108. 108 பாகை சார். 108. ரைட், உங்களுக்கு நல்ல டைம் ஒன்று கிடைக்குது இதுல, அடுத்த டக்கு செஞ்சுக்கிறதுக்கு நல்ல விஷயம். நாட்பக்கல் ஒன்றி கோணங்கள் விகிதங்கள் கொடுத்துருக்காங்க என்ன, ரைட்? அமைந்திருப்பின் அவற்றின் வீச்சு யார், ரைட்? வீச்சுனா சொல்றது மிக பெரிய கோணத்துல இருந்து மிக சிறிய கோணத்தை கழிக்கிறதுனா, ரைட்? அப்படித்தானே பிள்ளை? அப்ப இதுல நாட்பக்கல்னா இன்னைக்கு பாருங்க, ஒரு கோணம் வந்து 3 எக்ஸ் 360 10ஆல பிரிக்கணும் 36 4ஆல. ஓகே, இன்னொரு கோணம் எக்ஸ். ஓகே, அதை சோட்டா செஞ்சுட்டாங்க. நான் எல்லாத்துக்காக சொல்றேன். நான் இன்னொருக்கா 2x இப்படி எழுதிக்கலாம். நீங்க விகிதத்தை 4 கோணத்தை இப்படி ஒரு எக்ஸ போட்டு என்ன செய்யலாம்னு கேட்டா, அந்த விகிதத்தை இல்லாம முழுசாவே எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பொதுவானது தானே எல்லாத்தோடய பெருக்க போகுது, அது எக்ஸ். அப்ப மொத்த டோட்டலா ஒரு நாட்பக்கல் எடுத்தீங்கன்னா, ரைட்? இன்னைக்கு நாட்பக்கல் இருக்கா? இதை இப்படி எடுப்போம், நாட்பக்கலை இப்படி எடுத்துக்குவோம், சரியா? ரைட், இதை நான் எடுக்கிறேன் 3x. இவரை எடுப்போம் 4x. மாத்திதான் எடுத்திருக்கணும். இவரை எடுப்போம், இவரை நம்ம 3x, இவரை 2x எடுப்போம், இவரை 2x, இவர் 3x, இவரை எக்ஸ்ன்னு எடுப்போம். பதியும் தானே, அதான் எக்ஸ்ன்னு போடணும். ஒரு நாட்பக்கல்ல இப்படி என்ன செஞ்சுக்கலாம், நீங்க இப்படி போட்டுக்கலாம், ரைட்? இதை இப்படி செய்ய தேவை, நீங்க எக்ஸாமுக்கு குயிக்கா செய்ய வேண்டியதுதான். அவ மொத்தம் என்னை பாருங்க 7 10x என்ன பாபா? மொத்தம் 10x. 10x நாட்பக்கல் ஒன்றின் கோணங்கள்னு கொடுத்துருக்காங்க. அது அகக்கோணமா புறக்கோணமான்னு தெரியாது. ஆனா நமக்கு நாட்பக்கல்னு கொடுத்தனால என்னன்னாலும் சரி, அகக்கோணமா இருந்தாலும் சரி புறக்கோணமா இருந்தாலும் சரி, டோட்டலா 360. இதே முக்கோணி ஐங்கோணின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சிக்கல் தான். ஏன் சிக்கல்னு கேட்டா, அவங்க அகக்கோணமா புறக்கோணமான்னு சொல்லல, நாட்பக்கல் ஒன்றின்னு சொன்னனால பிரச்சனை இல்லை நமக்கு, எதுனாலும் சரி. ஓகே, ரைட். அப்ப இந்த 10 இந்த 10
சுருக்கி விட்டுறலாம். இந்த 10 அங்கிட்டு போயிட்டு சுருக்கு போடாதான் சைவல் சரி வெட்டி இருக்கு. அதை எக்ஸ் விட்டு வெளியே வந்து வரப்போகுது உங்களுக்கு 36. ரைட், எக்ஸ் வந்து 36. ரைட், எக்ஸ் 36. அப்ப வீச்சுன்னு சொல்றது வந்து ஆக பெருசு 4x, ஆக சின்னது எக்ஸ். அப்ப வீச்சுங்கிறது 3x. 4x கண்டு கழிப்பீங்க தானே. அப்ப வீச்சுன்னு சொல்றது வந்து 3x. அது எக்ஸ் வந்து 36. 3ஐயும் 36ஐயும் பெருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து எத்தனை பெருக்கி சொல்லுங்க பார்ப்போம். 108. 108 சார். 108 சார் 108 சார். 108. ரைட், ஓகே. ரைட், அப்ப 11வது. ஓகே. ரைட், அடுத்தது பிள்ளை, அடுத்தது 12வது. எக்ஸ் சமன் 6 சார். எக்ஸ் சமன் 4. பாருங்க உங்களோட ஸ்பீடுக்கு கூட நான் செய்ய இல்லை எனக்கு. ஓகே, பாருங்க. எக்ஸ் வந்து சொல்லிட்டீங்கன்னா உருவில் உள்ள செவ்வகத்தின் பரப்பளவு வந்து 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரைட், இதனுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க 27. 27ன்னு பரப்பளவு கொடுத்துருக்காங்க 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எக்ஸை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், நல்ல கேள்வி ஒண்ணு. இவரை பெருக்குனா, அதாவது 3இன் எக்ஸைய 1ஆம் அடுக்கு 27 வந்து 9க்கு மேல் ஒன்றால பிரிக்கணும் தானே சார் ஃபர்ஸ்ட். 9 எப்படி செய்யுங்க நான் சொல்றேன். 1இன் கீழ் 3இன் வர்க்கம்னு போடுவது. 3இன் வர்க்கம் தானே 9. 3இன் வர்க்கம் நல்லா கவனிச்சுங்க. 3இன் வர்க்கம்னு இருக்கு. ரைட், இதை நான் வந்து மறை சுட்டியா எழுதுறேன். 3இன் மறை 2ன்னு எழுதுறேன். சுட்டிகள் தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது நேர் சுட்டி, இதை மறை சுட்டியா இப்படி எழுதலாம். மறை சுட்டியை நேர் சுட்டியா எழுதலாம். ரைட், அது இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும் 27. 27ஐயும் நம்ம என்ன செய்யலாம், 3இன் 3ஆம் அடுக்குன்னு எழுதலாம். நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிறேன். அப்ப லேஸ் தானே நமக்கு. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா, இவரை பெருக்கிறது. அதாவது 3இன், நல்லா பார்த்துக்கோங்க, xi1 நீளம், xi1ங்கிறது வந்து நீளம். ரைட், நீளம் பெருக்கல் 3இன் -2. 3இன் -2ங்கிறது வந்து அகலம். இது ரெண்டையும் பெருக்குன்னா உங்களுக்கு வரப்போற ஆன்சர் வந்து 27. அதை நான் போட்டிருக்கேன் 3இன் 3ஆம் அடுக்குன்னு எழுதியிருக்கேன். ரைட், 3இன் 3ஆம் அடுக்கு. ரைட், இப்ப சுட்டிகள் தெரிஞ்சா உங்களுக்கு வேலை முடிஞ்சுச்சு. இதுவரைக்கும் சுட்டிகள் இன்னைக்கு எழுதுனது சுட்டிகள் தான். இது சுட்டிகளும் சம்பந்தமான கேள்வி ஒண்ணு. இப்ப பாருங்க, பெருக்கப்படுது. சுட்டிகள் இப்படி பெருக்கப்பட்டா மேல உள்ளது கூட்டு போடும். ரைட், மேல உள்ளது என்ன செய்யப்படும், கூட்டுப்படும். ஆகவே 3 xi1 அடுக்குகள் மட்டும் கூட்டுப்படும். அடி சமனாயின் அடுக்குகள் கூட்டுப்படும். சக சய2 தான். ஓகே, நல்லா விளைவிக்கங்க. சகவு சய பெருக்குனா சயத்தானே, அதனால சயவே போட்டேன். உங்களுக்கு இது ரெண்டு சமன், அடிகள் சமனா இருக்கு. ஆகவே அடுக்குகள் சமன். ஆகவே எக்ஸ் சய1 சய2னா சய3 கழித்தல் கூட்டுப்படும். கடை வாங்கினீங்க, கடை 3 அந்த கழித்தல் அடையாளம் அதை பார்த்துங்க. சமன் 3க்கு சமன். ஏன்னா இதெல்லாம் அடுக்கு. ரைட், இந்த அடுக்கு சமனா இருக்கு. ஆகவே எக்ஸ் சமன் இந்த சய3 அந்த பக்கம் போனா சக3 மாறிடும். ஆகவே 3 3 6ன்னு வரும் ஆன்சர். ஓகே, ரைட். இது யாருக்கு ஆன்சர்? 6 வந்தது ஆன்சர். எக்ஸ் சமன் 6 ஆன்சர் வந்தது. எனக்கு வந்துச்சு சார். ரைட், வெரி குட். சார் சொல்லுங்க பாபா. பரப்பளவு 27ண்டா ஒரு பக்கத்து நீளம் 9ன் மேல் 1ண்டா மத்த பக்கத்து நீளத்தை காணுறதுக்கு 27 9ன் மேல் 1ஆல பிரிக்கவும் எழுந்தானே சார்.
எப்படி சொல்றீங்க? பரப்பளவு 27, ஒரு பக்கம் 9, ஒன்றின் மேல 9, அப்படியா? பிரிச்சீங்கன்னா வர்றது என்ன? அகலம் வரும். ஓகே, பிரிச்சா பிரிச்சா என்ன விட? 3 வந்துச்சு. ம் பிரிச்சா எத்தனை வருது? 3. பிரிச்சா எப்படி 3 வரும்? 9ல பிரிச்சா தானே 3 வரும். 27 நீங்க பிரிக்கணும் பாபா, 9ஆல இல்ல, நீங்க பிரிக்கணும் 1/9ஆல பிரிக்கணும். பெரிய பெருமானம் வரும்னு தான் நான் இதை சொல்லி தரல. ஓகே சார். பெருக்கலாம் மாத்துனீங்கன்னா 9 மேல போயிடும். ஓகே சார், விளங்கிட்டு. இப்ப 3ன் 2ஆம் அடுக்கு நீங்க 3ன் 5ஆம் அடுக்கு விட வரும். 3ன் 5ஆம் அடுக்கு 343 வந்திருக்கும். இப்ப இந்த 5 எதுக்கு சமன்? இந்த எக்ஸை ஒண்ணுக்கு சமனா இருக்கும். பாருங்க, இது லேசு. நீங்க சொன்ன முறை பாருங்க, வெரி குட். நீங்க செஞ்சது சரி, ஐடியா நல்லா பாருங்க. இந்த ஐடியாவோட இருக்கிட்ட தானே பிரிச்சீங்கன்னா 3ன் 5ஆம் அடுக்கு தானே வருது. அது எதுக்கு சமன்? 3ன் எக்ஸை ஒண்ணுக்கு சமன். ஓகே, இது அதை விட லேசா தானே இருக்கு. நீங்க பிரிச்சதா பிள்ளை ஒழிய உங்கள்கிட்ட ஐடியா ஓகே. எக்ஸை 1 சமன், எக்ஸை 1 சமன் 5. ஆகவே எக்ஸுக்கு விட வருது 6. ஓகே, கிளியரா சுப்ரியா? ரைட். நீங்க செஞ்சு இன்னைக்கு தான் பிள்ளை வச்சு விட்டீங்க. 6ஆம் வகுப்புல பிள்ளை ஒண்ணு, மற்றபடி சரி ஐடியா ஓகே. ரைட், மத்தவங்க இதுல அன்சிகா விளங்கிருச்சா? நிலுக்சன் விளங்கிருச்சு சார். அபிலாசினி சார் எனக்கு இன்னொரு கதை முடியும் சார். ரைட், இன்னொரு காலம் கொடுத்துறேன். வேற யாரு? ருபிகா சார் மறுபடியும் ஒருக்க விளங்கப்படுத்த முடியுமா? ஹரிபிரசாத் கிசார ஓகே, விளங்கிருச்சு. ரைட். நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து ரெஜிஸ்டர் ஒன்று எடுத்து மார்க் பண்ணுவேன். யாராவது இப்ப நான் இடவெல்ல தான் கூப்பிட்டு மார்க் பண்ணுவேன். அப்ப எவ்வளவு பேர் இருக்கேன்னு சொல்லிடணும். சரியா? ரைட். ஓகே, இன்னொரு நான் விளங்கப்படுத்துறேன். பரவாயில்ல, இது ஒரு நல்ல கேள்வி ஒன்று தானே. எந்த மெத்தட்ல விளங்கப்படுத்துறது? 2ஆவதுலயா 1ஆவதுலயா? 2வது மெத்தட்ல விளங்கப்படுத்துங்க சார். 2வது மெத்தட்ல. ரைட் ரைட். இங்க பாருங்க, இதுல செவ்வகத்தின் பரப்பளவு 27. பரப்பளவு 27 தானே? ரைட், 27. பரப்பளவு 27. இப்ப அகலம் தெரியும். பரப்பளவை அகலத்தால பிரிச்சோம்னா நீளம் வருமா வராதா? அகலம்ங்கிறது 1/9. பரப்பளவை அகலத்தால பிரிச்சோம்னா பரப்பளவு 27, அகலம் 1/9. அப்ப பரப்பளவு அகலத்தால பிரிச்சோம்னா உங்களுக்கு வரப்போறது ரைட்டா, உங்களுக்கு வரப்போற ஆன்சர் 3 எக்ஸய 1ஆம் அடுக்கு. எக்ஸய 1ஆம் அடுக்கு. ரைட், இதான் உங்களுக்கு வரப்போகுது. ரைட்டா? அப்ப பாருங்க, இந்த அகலம் இந்த பக்கம் பெருக்கப்படும். அப்ப நீளத்தை அகலத்தை பெருக்குனா பரப்பளவு வருமா இல்லையா? அதத்தான் பரப்பளவை நான் என்ன செஞ்சிருக்கேன்னா அகலத்தால பிரிச்சிருக்கேன். இப்ப பிரித்தல் உங்களுக்கு பிரித்தல் கணக்கு தெரியும். பெருக்கலாம் மாத்தினா இந்த 9 மேல போயிடும், 1 கீழே வந்துடும். ஆகவே உங்களுக்கு வரப்போகுது 27 தர 9 சமன் டைவர் 3 எக்ஸய 1. ரைட். இப்ப 27 3ன் 3ஆம் அடுக்கு, 9 3ன் 2ஆம் அடுக்கு. இந்த இவர் 3ன் 3ஆம் அடுக்கு 27, 9ங்கிறது 3ன் 2ஆம் அடுக்கு சமன் 3ன் எக்ஸய 1. ரைட். ஏன் இதை அடுக்குல போட்டேன்னா இது பெருக்குனா பெருசாயிரும். அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கனால அடுக்குல போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இங்க அடுக்கு தானே இருக்கு வேற. அப்ப அடுக்குல இருந்தா தானே லேசு.
அப்ப 3 அடுக்குல இருக்கனால 3ல எழுதுறேன். ஆகவே இந்த அடுக்குகள் பெருக்கப்படும் போது, சுட்டிகள் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும்னு ஒரு விதி ஒண்ணு இருக்காது அவர். ரைட், அதெல்லாம் விதி, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய வழி இல்லை. ரைட், அப்ப விதியை நீங்க என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கதான் வேணும். ரைட் ரைட், இப்ப பாருங்க அடி சமனா இருக்கு, அப்ப அடுக்கு சமனா தானே இருக்கணும். இது 3 3 சமன் அடையாளமும் இருக்கு. அப்ப இந்த 5 எதுக்கு சமன், இந்த 5 வந்து xi 1க்கு கட்டாயம் சமனா தானே இருக்கும். ரைட், ஆக இந்த சாய 1 கிட்ட வந்தா 6, x சமன் 6. அது எளிய சமன்பாடு தானே, அதை செய்ய தேவையில்லை. ரைட், எக்ஸுக்கான விட என்னன்னு கேட்கறாங்க. ஆகவே 6. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, இது கிளியர் தானே இப்படி? ரைட், ஓகே ரைட். இனி விளங்காட்டி நீ வீடியோவை நான் லிங்க் அனுப்பி விடுறேன். இனி நான் யூடியூப்க்கு போடலை. ரைட், அது பெரிய வேலை ஒன்று. லிங்க் அனுப்பி விடுறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. ரைட், 13வது பாருங்க, 13வது வினாவை பாருங்க. சார் அதுக்கு 755 சார். 755. ரைட், ஒருத்தர் சொல்லியிருக்காரு 755ன்னு. பார்ப்போம், நான் கேள்வியை பார்க்கல. 755 சரியான்னு தெரியாது. Saya 755. எழுநூத்தி 55 தான் அன்சிகாவுக்கு வருதானா? 755 என்ன சொல்லியிருக்காங்க இங்க? வேற்றுக்கிழமை ஒன்றில் எண்களை குறிக்கும் இலக்கங்கள் இடமிருந்து வலமாக மாற்றி எழுதப்படுகின்றது. உதாரணமாக நாம் 46 என்று குறிப்பதை அவர்கள் 64 என்று எழுதுவார். 6 முனுகு போட்டு 4 விட்டு போடுறாங்க. ரைட், எழுதுவார். அந்த கிரகவாசியான டொனிட்ரோ 897 - 34 என்ற கழித்தல் கணக்கை பிழையின்றி செய்து முடித்தார் எனில் அவனது விடை என்ன? ரைட், அப்ப என்னன்னு கேட்டா இங்க வந்து அவங்க எண்களை மட்டும்தான் மாறி போடுறாங்க. எண்களை மட்டும்தான் மாறி போடுறாங்க. ஆனா கழித்தல் தான், அதை பத்தி ஒரு கதையுமே இல்லை. கழித்தல் கூட்டல் ஆகும் அப்படியெல்லாம் ஒரு கதையே இல்லை. ரைட், அப்ப எண்கள் இடமிருந்து வளமா போட்டீங்கன்னா சரி. ஆகவே வேற்று கிரகத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் 700. ரைட், இது வந்து 43 சொல்லியிருக்காங்க. இடமிருந்து வளம்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு அது கொடுத்துருக்காங்க. ரைட், இது கொடுக்காம விடலாம், இது உங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டு இந்த கேள்வியை கேட்கலாம். ரைட், கொடுத்திருக்கனால ரைட் பிரச்சனை இல்லை, இடமிருந்து வளமாக எழுதணும். ரைட், ஆகவே கழிக்கிறோம். கழிச்சோம்னா வர்றதை விட 5 5 7. ரைட்டா? ரைட், இது எந்த கிரகவாசி செய்யறது பாபா? அந்த கிரகவாசியான டொனிட்ரோ என்ற கழித்தல் கணக்கை பிழையின்றி செய்து முடித்தார் எனில் அவனது விட என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்மோட்டு விட, இது நம்மோட்டு விட, அப்படித்தானே அன்சிகா நிலுக்சன்? இந்த கழித்தல் கணக்கு நம்மோட்டு விட. இது அந்த கிரகவாசி எப்படி எழுதுவான்னு கேட்டா எப்படி எழுதுவாங்கப்பா?
5 5 7 இப்படி எழுதுவோம். ஓகேயா? கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கிரகவாசியான டொனிட்ரோ என்ற கழித்தல் கணக்கை பிழையின்றி செய்து முடித்தார் எனில் அவனது விடை என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப அவன் வேற்று கிரகவாசி தானே, வேற்று கிரகவாசி விடைத்தான் போடுவான். அவன் 755 போட்டிருக்க மாட்டான். ஓகே, விளங்குச்சா லுக்சன்? விளங்குனுச்சு சார். பாருங்க எல்லாம் அந்த ஆன்சர். இது ஒரு நுண்ணறிவு தான் உங்களுக்கு. இதைத்தான் பார்க்கணும். அப்ப எல்லாம் சரி, எல்லாம் சரி, ஓகே. இதுகளில் தான் உங்களுக்கு பிழைச்சிடும். இப்போ ஒலிம்பியாட்டா வந்து இந்த ஆன்சருக்கு மட்டும் தான் தருவாங்க. ஆனா இங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உங்களுக்கு இந்த செய்கை வழிக்கு தருவாங்க. அதனால இந்த செய்கை வழியை எழுதுங்க. இதுக்கு 1 மார்க்ஸே தருவாங்க. ஆனா இதுதான் மெயின். சரி, இதுக்கு 2, இதுக்கு 2 சரி தருவாங்க. ஓகே, கிளியரா? கிளியர் தானே? ரைட். அபிலாஷ், கிளியர்? கிளியர் சார். நம்ம சுருதி, சுருதி கிளியரா? ரைட். ஓகே, ரைட். ஓகே, இப்ப 14வது வினா பாரு. 14வது கணக்கு கொஞ்சம் செஞ்சு பாருங்க பாவம். பாருங்க என்ன சொல்லிருக்காங்க. முக்கோணி ஒன்றின் அடியானது 1.5 மடங்காக அதிகரிக்கப்பட்ட போதிலும், முக்கோணி ஒன்று அடி வந்து 1.5 மடங்காக அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதன் பரப்பளவு மாறாதிருக்க தொடர்புடைய கொத்துயரம் என்ன சதவீதத்தால் குறைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அது நம்ம 2 முக்கோணி போட்டு வரைஞ்சு பார்ப்போம். முக்கோணி சும்மா வரைவோமே. ரைட். இப்ப இந்த முக்கோணியின் அடி வந்து நான் சொல்றேன், அடி வந்து எக்ஸ்னு வைப்போம். இந்த முக்கோணியின் அடி எக்ஸ். ரைட். இங்கிட்ட ஒரு முக்கோணி ஒன்று வரைகிறோம், 1.5 மடங்காக அதிகரிக்கிறோம். அப்ப அடி கொஞ்சம் பெருசா வரைவோம், 1.5 மடங்கு. எனக்கு சொல்லுங்க பாப்போம், இதனுடைய அடி எக்ஸ்னா 3 இருக்கணும். ரைட். 1.5 மடங்கு அடியா அதிகரிக்கப்பட்ட போது எவ்வளவா இருக்கும்? 1.5 மடங்கு அதிகரிச்சா 3 3 அப்படின்னு சொன்னா x+1. x+1 இல்லையே சார், x வந்து 2 எடுத்தா இதால வந்து 3 இருக்கும். 1.5 மடங்கு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. 1.5 மடங்கு. x தர 1+5. 3x இன்ச்சில் 2 போடலாம் ஏழுமா இல்லாதா? ரைட்டா? இதான் 1.5 மடங்கு. இது விட்டு 1/2 மடங்குல 3, இதான் 1.5 மடங்கு. இதுதான் 1.5 மடங்காக அதிகரிக்கப்பட்ட போதும் பரப்பளவு மாறாது. அதாவது இந்த முக்கோணி விட்டு அடி எக்ஸ்னா, இதை நல்லா பார்த்துக்கணும், இதான் முக்கியமான இன்னைக்கு. இதனுடைய அடி எக்ஸ்னா இதனுடைய அடி வந்து 1.5 மடங்கு அதிகமா. 1.5 மடங்கு அதிகம்னு சொல்றது வந்து இதனுடைய 1.5 மடங்கு. அப்ப இதனுடைய 1/2 மடங்குல 3. அப்ப இதனுடைய 1/2 மடங்கு வந்து x/2 தானே, அதனுடைய 3 மடங்கு. பாருங்க, அப்படி யோசிங்க. இதனுடைய அரைவாசி x/2, அதுல 3 தான் 1.5, அதான் 1.5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்படி இல்லாட்டி இது வந்து என்ன பின்னும்,
கலப்பு எண் தானே, இதை வந்து முறைமையில்லா பின்னத்துக்கு மாத்திட்டு பெருக்கி விட்டால் சரி, அவ்வளவுதான், வேலை முடிச்சு. ரைட், ஓகே. போதிலும் அதன் பரப்பளவு மாறாதிருக்க, பரப்பளவு ரெண்டு சமன் தான், சமன் போட்டேன். ரைட், மாறாதிருக்க குத்து உயரம் என்ன சதவீதத்தால் குறைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதான் குத்து உயரம், செங்குத்து உயரம். இதை நான் ஹெச்னு வைக்கிறேன், இதை ஹெச்னு வைக்கிறேன். ரைட், இதை ஹெச்னு வச்சா, ரைட், இதனுடைய குத்து உயரத்தை இதனுடைய குத்து உயரத்தை நம்ம வைப்போம். வையினு வைப்போமே. ரைட், வையினு. சரியா? இப்ப இதனுடைய பரப்பளவு போடுவா, அதுக்கப்புறம் சோர்ட் ஐடியா இருந்தா யோசிக்கும். அரை தர அடி எக்ஸ், செங்குத்துயரம் வந்து ஹெச். இவரு இங்கிட்டு உள்ளதுக்கு சமனா இருக்காரு பரப்பளவுக்கு. அரை தர அடி வந்து 3x/2 செங்குத்துயரம் வந்து y. நல்லா கவனிச்சுங்க, இது எழுதுற சிக்கல்னால திருப்பி இங்க பாருங்க, இங்க அரையும் அரை கேன்சல் ஆயிடுது, இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடுது. இப்போ y சமன் விட எடுக்க போறேன். y சமன் நல்லா பாத்தீங்கன்னா இந்த 2, இந்த x கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 2 பெருக்கப்படும் 2h, இந்த 3 பிரிக்கப்படும். ஆகவே y இந்த சமன்பாடு எடுத்தீங்கன்னா சரி, 2h கீழ் 3. அப்ப இதனுடைய பாருங்க, இது h இருந்தா இந்த y வந்து இந்த உயரம் என்னவா இருப்பாரு? இங்க பாருங்க, இங்க 3/2 இங்க 2/3h. ஏன்னா அரை மாறாது தானே, 2/3h இருப்பாரு, 3h இருப்பாரு. இதனுடைய குத்து உயரம். ரைட், இதனுடைய குத்து உயரம் h இருந்தா இது 2/3h. ரைட், இப்ப கேள்வி கேட்டிருக்காங்க, பரப்பளவு தொடர்புடைய குத்து உயரம் என்ன சதவீதத்தால் குறைக்கப்பட வேண்டும். இப்ப எவ்வளவு குறைச்சிருக்கோம் நல்லா பாருங்க, இங்க h உள்ளது, எவ்வளவு குறைச்சிருக்கோம் சொல்லுங்க பாப்போம். இங்க h இருக்கு, இங்க எவ்வளவு குறைச்சிருக்கோம்? இங்க 2/3h தான் இருக்கு. இப்ப இங்க உள்ளது பழைய h, இப்ப புது h வந்து 2/3h என்ன சதவீதத்தால் குறைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு குறைச்சிருக்கோம்? குறைந்த h நல்ல வேண்டும், அதான் குறைந்த எழுத இயலாது, சும்மா எழுதுறேன். குறைந்த h சமன் கழிச்சீங்கன்னா சரி, இந்த ஹெச்ல இருந்து நம்ம 2/3h கழிச்சா h/3, இதுதான் குறைஞ்ச h. இவ்வளவு h குறைச்சிருக்கணும் நம்ம. இது ஒரு முக்கோணியா இருந்தா, முக்கோணி இது ஃபுல்லா 3hன்னு வைங்க, ஃபுல்லா 3hன்னு வைப்போம். ரைட், இதுல 3ல ஒரு பங்கு என்ன செய்யணும், நம்ம குறைச்சுதான் முக்கோணிய, இப்படி முக்கோணியை உருவாக்கி இருக்கணும். இந்த இப்படி முக்கோணி இன்னைக்கு இருந்து இங்க உருவாக்கி இருக்கணும் முக்கோணிய. ஆகவே 3h இருந்தா h குறைச்சிருக்கணும். அப்ப 100 இருந்தா எவ்வளவு? அதான் கேள்வி. பாருங்க, இவ்வளவு குறைச்சிருக்கணும். ரைட், அவை குறைக்கப்பட என்ன சதவீதத்தால். ஆகவே நம்மளுக்கு வரப்போகுது, நான் இதை 3hன்னு போடுறேன் சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காக. 3hனா 3/3%. ரைட், h குறைக்கணும். அதான் 3ல 1, 3ல 1னா 3h இருந்தா h குறைக்கணும்னா 100க்கு எவ்வளவு பாருங்க, h கேன்சல் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஆகவே இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வரப்போகுது 100/3, 33.33 போட்டால் சரி, அப்படி இல்லாட்டி 100/3% போட்டால் சரி. இது கொஞ்சம் நிறைய யோசிச்சு செய்ய வேண்டிய கணக்கு ஒன்று. இது ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் உங்களுக்கு தேவை இந்த கணக்கு செய்யறது. ரைட், கணக்கு சுருக்களை விட இந்த இப்படி படமெல்லாம் போட்டு இப்படி செஞ்சு ஒரு பெரிய வேலை ஒன்று செய்யக்குள்ளதான் ரைட்
நீங்க செய்யக்குள்ளே நீங்க என்ன செய்யணும் கேட்டா இது 3H எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க 3 தொடர்பு பட்டிருக்கு தானே. அப்ப இவரை 3H வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா இங்க விட வந்துடும், உங்களுக்கு 2H வந்துடும். அப்ப H தானே குறைக்கணும், அந்த வேலை தான் இங்க செஞ்சிருக்கேன். இல்லாட்டி இங்கேயும் H மேல் 3 போடா 3H கீழே வந்துடும். ரெண்டு ஒண்ணு தான். H உள்ளது H உள்ளது எவ்வளவு குறைக்கணும், H கீழ் 3 குறைக்கணும். தர 100 இருந்தா எவ்வளவு? இந்த அளவு டக்குன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த கணக்கெல்லாம் ஒரு 45 நிமிஷத்துல செய்யலாம். இல்லாட்டி இது யோசிக்க பெருசா இருக்காது, கொஞ்சம் வேகமா செய்யதான் யோசிக்கணும். ஓகே நிலுக்சன், கிளியரா? ஓகே சார். ஓகே ரைட். இதுல ஒரு பிரச்சனை இல்லையே. அம்ரிதா கிளியர்? கிளியர் சார். ரைட் ஓகே லஞ்ச் ரைட். 15வது செய்யலாம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. கட்டடக் கலைஞர் ஒருவரிடம் 25% மணல் கொண்ட மணல் சீமந்து கலவை உள்ளது. அதாவது மணல் சீமந்து எல்லாம் ஒரு கலவையா செஞ்சு இருக்கு, ரைட்? இப்ப அப்படி ஒரு பேக்கெல்லாம் இருக்கு தானே, என்ன லேஸ்க்காக வேண்டி, ரைட்? 25% மணல் கொண்ட மணல் சீமந்து. அப்ப 25% மணல்னா மிச்சமெல்லாம் சீமந்தா? 25% மணல் கொண்ட மணல் சீமந்து கலவை உள்ளது. ரைட், மிச்சமெல்லாம் சீமந்துன்னு நினைக்கிறேன். ரைட், வேற இல்லையே, மணல் சீமந்து கலவை தானே. ரைட். புதிய கட்டட வேலை ஒன்றிற்காக மணலும் சீமந்தும் 2:1 என்ற விகிதத்தில் உள்ள 120 கிலோகிராம் கலவை தேவைப்படுகிறது. மணல் இப்ப புதிய கட்டடம் ஒண்ணுக்கு வந்து மணல் சீமந்து எப்படி இருக்கணுமா, 2:1 இருக்கணும். அதாவது மணல் 2 பேக்னா சீமந்து 1 பேக்கா இருக்கணும் என்ற விகிதத்தில் உள்ள 120 கிலோகிராம் கலவை தேவைப்படுகின்றது. 120 கிலோகிராம் கலவை தேவையா? தன்னிடம் இருந்த 32 கிலோகிராம் கலவைக்கு இந்த 25% இருக்கு தானே, ரைட்? இவர் வந்து என்னன்னு கேட்டா இதுதான் 32 கிலோவை தான் அப்படி சொல்லியிருக்காரு அவரு. 25% மணல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்ன விகிதத்தில் மணலையும் சீமந்தையும் கலந்தால் புதிய கட்டடத்துக்கு பயன்படுத்தலாம்னு கேட்கிறாங்க. இந்த விகிதம் சம்பந்தமா கொஞ்சம் நிறைய நல்ல நாலேஜ் ஒன்று இருந்தா அந்த கேள்வியை செய்யலாம். இங்க பார்ப்போம் செய்றீங்க. நல்லா செஞ்சா ஆன்சர் எடுக்கலாம். இனி போக போக கொஞ்சம் கணக்குகள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ரைட்? இதுதான் படிக்கணும். மொத்தம் 15 கேள்வி. ஓகே,
என்ன பிள்ளை சொல்லுங்க. 13க்கு 9. மணலே சிவந்தை கலந்தால் புதிய என்ன வீதத்தில் புதிய கலவைக்கு சேர்க்கணும்னா என்ன விகிதத்தில் மணலையும் சீமந்தை கலந்தால் புதிய கலருக்கு பயன்படுத்தலாம். பார்ப்போம். நம்மகிட்ட ஆரம்பத்தில் இருக்கிறது 32 கிலோ மணல் சீமந்து கலவை இருக்கு. ரைட், மணல் சீமந்து இருக்கு. ரைட் ரைட், நல்லா பார்த்துக்கணும். 25% மணல் கொண்ட, அப்ப 35 கிலோகிராம் தானே இருக்கு. ரைட், 35 கிலோகிராம்ல 25 வீதம் மணல் இருக்குன்னா அங்க 32 கிலோல எவ்வளவு மணல் இருக்கும்? அதான் சொல்லுங்க பாப்போம். 8 கிலோகிராம். 8 கிலோகிராம் மணல். இதுல 8 கிலோகிராம் மணலும் 24 இருக்கும் கிலோகிராம். மிச்சம். எத்தனை? 24 கிலோகிராம். 24 கிலோகிராம். இப்ப இதுதான் நம்ம கிட்ட இருக்குது. இப்ப ரைட், இது நம்ம கிட்ட இருக்காது. ஓகே தானே? ரைட். 120ல இருந்து நமக்கு 32 நமக்கு தேவை வந்து 2:1 என்ற விகிதத்தில் உள்ள 120 கிலோகிராம் கலவை தேவைப்படுகின்றது. அதுல எப்படி இருக்கணும்னு கேட்டா, இந்த 120 கிலோ தேவை எந்த விகிதத்துல இருக்கணும்? 2:1. அதாவது மணல் வந்து 2ம் சீமந்து வந்து 1 இருக்கணும். அப்ப மொத்தம் 3 பங்குனா மொத்தம் 3 பிரிச்சு மணலுக்கு 2 போடுவோம், சீமந்துக்கு வந்து 1 போடுவோம். ஓகேயா? அப்ப சரிதானே பிள்ளை? இந்த 120 எப்படி தேவை அப்படிங்கிறது வந்து 2:1 விகிதத்துல தான் தேவைப்படும். ரைட்டா? இந்த 2ன்னு சொல்றது வந்து மணல். ஆகவே இந்த 3ஆல பிரிச்சா 40. அப்ப 40னா இங்க 80 கிலோகிராம் மணல், 80 மணல் தேவை. இது தேவையானது. சீமந்து தேவை 40. அப்ப 120 கிலோ. ஓகே தானே? ஓகே, விளங்குதா அம்சிகா? இது கிளியரா? இன்னைக்கு தான் நல்லா புரிஞ்சுக்க போறீங்க எப்படி இந்த கணக்கை உடைக்கிறதுன்னு. ரைட், ஓகே ரைட். இப்ப நம்மகிட்ட ஆல்ரெடி மணல் 8 கிலோ இருக்கு, சீமந்து 24 கிலோ இருக்கு. இப்ப சொல்லுங்க பாபா, மணல் எத்தனை தேவைன்னு? ஏன்னா பழச வச்சுக்கிட்டு வாங்குவோமா? நம்ம வாங்க மாட்டோம் தானே, பழச முடிச்சு ரைட். நமக்கு மணல் தேவை 80 கிலோ. ஆனா இங்க எத்தனை கிலோ இருக்கு? 8 கிலோ இருக்கு. அப்ப எத்தனை கிலோ மணல் தேவை? 72 கிலோகிராம் சார். 72 கிலோகிராம் மணல் தேவை. ரைட், 72 கிலோகிராம் மணல் தேவை. சீமந்து நம்மகிட்ட இருக்கு 40 கிலோ இருக்கு அந்த கலவையில. ஆனா சரி, 40 கிலோ வேணும் சீமந்து. நம்மகிட்ட இருக்க அந்த கலவையில 24. அப்ப இன்னும் எவ்வளவு சீமந்து வாங்கணும்? 16 கிலோகிராம் சார். 16 கிலோகிராம் வாங்கணும். ரைட். இப்ப இதை 8ஆல பிரிங்க, விகிதம் தானே. இதை 8ஆல பிரிங்க ரெண்டு பக்கமும். இதை 8ஆல பிரிச்சா 9. 8ஆல தானே பிரிக்கலாம், 4ஆல பிரிக்கலாம். மேக்சிமம் எதால பிரிக்கணும், அதால பிரிக்க. ஏன்னா விகிதம் தானே. ரைட். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த கலவைக்கு என்ன விகிதத்தில் மணலையும் சீமந்தையும் கலந்தால் என்ன விகிதத்துல கலக்கணும் பாருங்க. 9. இந்த விகிதத்துல கலந்தோம்னா நமக்கு அந்த கட்டட வேலைக்கு பயன்படுத்தலாம். கேள்வி லேசா கஷ்டமா? கேள்வியை உடைக்கிறதுல தான் இருக்கு உங்களுக்கு. ரைட், ஓகே. சரியாக செஞ்சிருக்கீங்க சரிக்கார பிள்ளைங்க. ரைட், இதை சரியா செய்றீங்கன்னா ஓகே, நல்ல பிரச்சனை. கிரேட் 9ல இருந்து படிங்க. ஒலிம்பியாட்ல படிக்கணும்னா கிரேட் 9ல இருந்து புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான். ரைட், என்ன தொடர்ச்சியா கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணு. ஏன்னா இங்க வேற எங்கேயும் நீங்க யோசிக்கிற பாடம் படிக்க மாட்டீங்க. இங்க மெட்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி. அது ஒலிம்பியாட் சிதம்பரம் ஒரு அளவு, ஒலிம்பியாட்ல கொஞ்சம் யோசிப்பீங்க. மற்றபடி ஸ்கூல் சிலபஸ் எடுங்க, அதுல யோசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே. ரைட்,
அது சும்மா ஒரே மாய்க்க 10 பாயிண்ட் செஞ்சுக்கிட்டு ஏ எடுத்துடலாம். ஆனா இதுக்கெல்லாம் செய்யுங்க, இதுக்கெல்லாம் மத்த அது வந்து நீங்க ஒட்டவா ஏ எடுப்பீங்க. ஓகே. 16வது பாப்பமா போல. என்ன டயர்ட் ஆயிட்டீங்களா இல்ல அடுத்த கிளாஸ் ஒன்று போட்டு பார்ப்போமா? 10 இல்லாட்டி தொலைச்சா பார்ப்போமா? டயர்ட் ஆயிட்டீங்கன்னா சொல்லுங்க, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். நீங்க தான் சார் இந்த சொல்லுங்க. கேள்வி இன்னொரு டைம் விளங்கப்படுத்தணுமா? இருந்து 15 வரைக்கும் கிளியர் தானே? 15 கேள்வி விளங்கப்படுத்திருக்கேன் உங்களுக்கு. 15 கேள்வினா 15 வித்தியாசமான நாலேஜ், 15 பாடங்கள் எல்லாம் சேர்ந்து. அப்ப சார் இந்த கேள்வி எனக்கு இன்னொரு டைம் விளங்கப்படுத்தணுமா? ரைட், விளங்கப்படுத்து. ராகேஷ் விளங்குதா? ஓ சார். இசார இசார் ரைட். ஓகே. அப்ப இந்த கேள்வி ஒரு கதை சொல்லிட்டாரு இன்னொரு. ரைட். இப்ப சொல்லியிருக்காங்க, கட்டட கலைஞர் ஒருவரிடம் 25% மணல், ரைட், 25% மணல் கொண்ட மணல் சிமெண்ட் கலவை உள்ளது. ரைட். அவன்கிட்ட ஏற்கனவே இருக்கான் மணல் சீமந்து. மணல் சீமந்து, ரைட். மணல் சீமந்து, ரைட். மணல் சீமந்து கலவை இருக்கான். ரைட். அது எவ்வளவு? 32 கிலோகிராம். அதான் தன்னிடமிருந்து தேவைப்படுறது 120. ஆனா அந்த 32 கிலோ இருக்கு. அது வந்து அதுல மணல் 25% மணலும் 75% சீமந்து இருக்கு. இல்ல சீமந்து இருக்கு 75. ஏன்னா அது ரெண்டு தானே இருக்கும், மணல் சீமந்து கலவை தானே. ரைட். தண்ணியே இங்க கணக்கு பாக்குறது இல்ல, அதை பத்தி இங்க கலைக்கவும் இல்லை. ரைட். அப்ப அதனால நம்ம அதை விட்டுரும். அப்ப மொத்தம் இது இவர் மணல் வந்து ஒரு பங்கா இருந்தா இவரு 3 பங்கா இருப்பாரு. சீமந்து 3 பங்கா இருப்பாரு. அவை மொத்தம் 4 மணல், 4 பங்கு. அப்ப 32 4 பிரிச்சா மணல் 8, சீமந்து 24 கிலோகிராம் இருப்பாரு. இது கிலோகிராம்ல போட்டிருக்கேன் நான் டிரெக்டா. நான் விகிதத்தை போடல, டிரெக்டா கிலோகிராம்ல போட்டேன். மேல உள்ள விகிதத்தை கிளகிச்சுக்கிட்டு கீழே போட்டேன். ரைட். ஏன்னா தனித்தனியா எழுதி செஞ்சோம்னா இங்க உங்களுக்கு டைம் பத்தாம போயிடும், சிதம்பரம். உங்களுக்கு விளங்குபடுத்தி செஞ்சனால விளங்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப நமக்கு தேவையானது வந்து 120 கிலோகிராம். அது எந்த விகிதத்துல தேவை? 1 2. மணல் 2ஆ இருக்கணும். ரைட். மணல் 2ஆ இருக்கணும், சீமந்து 1ஆ இருக்கணும். 2 1. அப்ப 3 மடங்கு தானே. அவ 120 3ஆல வகுத்தா 40. அப்ப சீமந்து 80 கிலோ வேணும். சரி, மணல் 80 கிலோ வேணும், சீமந்து 40 கிலோ வேணும். 40 கிலோ வேணும். ரைட். இதான் அந்த விகிதம். இந்த இது தேவையானது 1 2 இருக்குது. இந்த 25 வீதம் மணல், 25 வீதம் சீமந்து 75 வீதம். ரைட். இப்ப மணல் 80 தேவை 8 இருக்கு. அப்ப மணல் வந்து நமக்கு இன்னும் தேவை என்னன்னா, இந்த விகிதத்தை இது போட்டுங்க பாருங்க. சீமந்து மணல், ரைட். தேவையானது 80 கிலோ, இருக்கிறது 8 கிலோ. அவ 72 கிலோகிராம் நமக்கு தேவை மணல். சீமந்து வந்து தேவையானது 40 கிலோகிராம், இருக்கிறது 24. அவை இன்னொரு 16 கிலோ சீமந்து வாங்கினா போதும். ஆகவே நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, ரைட், இதை 9ஆல என்ன செய்யறேன்னு கேட்டா எல்லாத்தையும் 8ஆல சுருக்கி விடும். 2ஆல சுருக்கி 2ஆல சுருக்கி அப்படியே வரலாம். அதெல்லாம் இனி உங்களுக்கு சொல்ல தேவையில்லையே. 8ஆல சுருக்கணும் இங்க 9, இதை 8ஆல சுருக்கணும் 2. அப்ப இந்த விகிதத்துல தான் நமக்கு தேவையானது. இதான் தேவையானது. இந்த விகிதத்துல வாங்கிட்டு வந்தா சரி. ஓகே, இவ்வளவுதான். ஓவர். ஓகே. ரைட். நௌசிகா விளங்குதா? எங்க நௌசிகா? ஓ சார். சார். கிளாஸ்ல இருந்தீங்களா? டெஸ்ட்ல இருந்து? ஓ சார். ரைட். ஓகே.
சரி ஓகே பிள்ளைகள் என்னன்னு கேட்டா நம்ம இதுல 15 அடுத்து 10 பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு கிரகிச்சு ஏழாம போயிடும். ஏன்னா இது கொஞ்சம் லோட் தானே. ரைட். ஆகவே நம்ம இந்த கிளாஸை முடிச்சுட்டு மிச்சப்பவங்களுக்கு 10 கணக்கா எப்படியும் நான் இன்னொரு 2 நாள்ல மற்றவங்களுக்கு இன்னும் கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸ் செஞ்சாக்கில் தான் இருக்கு. ஏன்னா கரண்ட் சிக்கல் அப்படியெல்லாம் ஒரு சிக்கல்ல. ரைட் ஓகே. இந்த 15 நல்லா பாருங்க. 15 நல்லா பார்த்துட்டு அடுத்த இன்னொரு 10 கேள்வி நம்ம அடுத்த கிளாஸோட ஜாயின் பண்ணி செய்வோம். உங்களுக்கு மேலதிகமா இந்த 2 கிளாஸ் செய்யறேன் நான். ஏன்னா இப்ப நம்ம இது கொஞ்சம் விடுபட்டாலும் நம்ம என்ன செய்யறோம் முடிச்சுக்குவோம். ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இருக்கா? நோ சார். சொல்லுங்க. எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. இது ஓகே. இன்னைக்கு படிச்சு கொடுத்தது உங்களுக்கு இதுல உங்களுக்கு எழுத்தெல்லாம் விளங்காம எப்படியுமே கொஞ்சம் எழுத்து சிக்கல் தான் நினைக்கிறேன். அப்படித்தானே? ஓகே Excuse me. Excuse me. சார் ஓகே பிள்ளைகள். ரைட் ஓகே. லீவ் வாங்க. ஓகே. சார் நான் பாப்போம். ரெக்கார்டிங் அனுப்புவீங்களா சார்? Thank you, sir. ரெக்கார்டிங் உங்களுக்கு லிங்க் சரி அனுப்புறேன். Thank you, sir. Bye, sir. ஓகே சார். ஓகே லிங்க் Thank you, அனுப்புறேன். sir. ஓகே. ஓகே.